பிபிடி ஸ்கிரீன்ல வருங்களா? அங்கே நம்மள அதுக்கப்புறம் சைடு மாத்திட்டு திரும்பவும் வரும். இது ஓகேவா? ஓகே ஓகே. ஓகே சார். கிளிக் பண்ணது அப்படின்னா 10 வரும். ஓகே. நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஸ்லைடு போனீங்க அப்படின்னா திரும்ப வந்து ஓகே. Good afternoon, students. First session la mains answer writing ಇದೆ. 2 days back நடந்துச்சு, ஓரியன்டேஷன் நடந்துச்சு, அட்டெண்ட் பண்ணீங்களா? ஓரளவுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பத்தி ஐடியா இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஓகே. இந்த செஷன் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் இந்தியன் சொசைட்டில ஜிஎஸ் பேப்பர் 1ல நாம மெயின்ஸ் மைக்ரோ டாபிக்ஸ் இருக்குல்ல, சிலபஸ் இருக்குல்ல, அந்த சிலபஸ்ல இன்னும் மைக்ரோ டாபிக்ஸ் என்னென்ன, அதாவது அவங்க வந்து ஒரு சேலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படி ஏதாவது ஒரு டேர்ம் தான் கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய சிலபஸ்ல. அதை நம்ம பிரேக் பண்ணி அதுல நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு, நிறைய சின்ன சின்ன மைக்ரோ டாபிக்ஸ் இருக்கு. அந்த மைக்ரோ டாபிக்ஸ்லாம் என்னென்ன, அதுக்கு நம்ம நோட்ஸ் எங்க ரெடி பண்ணலாம், அட் த சேம் டைம் நம்ம மெட்டீரியல் வந்து வெறுமனே ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஒரு மெட்டீரியல் மட்டும் ஃபாலோ பண்ணா போதுமா, அதை தாண்டி வேற ஏதாவது மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணி அதுல இருந்து நோட்ஸ் எடுக்கலாமா, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அட் த சேம் டைம் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கும். நோட் செகண்ட் ஹாஃப் வந்து நீங்க மெயின்ஸ் இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கீங்களா, டிஸ்கஸ், கமெண்ட், கிரிட்டிக்கல் அனலைஸ், இந்த மாதிரி டேர்ம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு, எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியுமா? இன்கேஸ் அதில் டவுட்ஸ் இருந்தால் நம்ம அது செகண்ட் ஹாஃப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் சொசைட்டி அப்படின்னா டோட்டலா ஒரு நம்மளோட சிலபஸ், அவன் கொடுத்த சிலபஸ்ல ஒரு 11 தீம் ஏரியா இருக்கு. ஆனால் நம்ம ஒரு மைக்ரோ டாபிக்கா பிரிக்கும் போது ஒரு 55 டாபிக்ஸ் இருக்கு. இல்லை நீங்க எதனாலும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க, சொல்றத கவனிங்க. உங்க பிபிடி ஷேர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நமக்கு சிலபஸ் தெரியும், சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டின்னு சொல்லிட்டு.
அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ரீட் அவுட் பண்றேன். பின்னாடி நம்ம அதை எப்படி ஃபாலோ பண்றது நம்ம பார்க்கலாம். டைவர்சிட்டி, ப்ளூரலிசம், சோசியல் கொஹெஷன், யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, ஃபேமிலி, மேரேஜ், ட்ரெடிஷன் வர்சஸ் மாடர்னிட்டி, கண்டினியூட்டி அண்ட் சேஞ்ச், சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், ரூரல் அர்பன் சோசியல் டிஃபரன்சஸ். இது மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படி ஒரே ஒரு சப் டாபிக் இருக்குல்ல, அந்த சப் டாபிக்ல நம்மளுக்கு 10 டாபிக் இருக்கு. நீங்க ரீட் பண்ண தெரிய வரும். இந்த 10 டாபிக்கு நம்ம நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி யாராவது நீங்க ஏதாவது புக்ஸ் ரெஃபர் பண்ணிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? இந்தியன் சொசைட்டிக்காக ஏதாவது புக்ஸ் இல்ல வேற ஏதாவது ஆன்லைன் மெட்டீரியல் ஏதாவது ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? எதுவும் பண்ணது இல்லையா? ஓகே. என்னோட சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, ராம் அகுஜா புக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியன் சொசைட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கொஞ்சம் ஃபேமஸான புக்கு, நிறைய பேர் இப்ப பார்த்துருப்பாங்க. அந்த புக்கு கொஞ்சம் வாஸ்டா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க அதை கோத்ரூ பண்றதுனா கோத்ரூ பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் என்சிஆர்டி ஒரு ஃபியூ புக்ஸ் நான் சஜஸ்ட் பண்றேன். ஒரு 4 to 5 புக்ஸ் இருக்கு. அந்த புக் சஜஸ்ட் பண்றேன், அதை ஒரு ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி சோசியல் டைமென்ஷன்ஸ்ல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் என்னோட இன்னொரு சஜஷன் என்னன்னா, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெட்டீரியல் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஆன்லைன் நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெட்டீரியல் கொடுப்பாங்க, வேற ஆன்லைன்ல நம்ம நிறைய கிடைக்கும். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஸ்டைல்ல ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் கண்டென்ட் ஒரு டெஃபினேஷன்ஸா இருக்கட்டும், இல்லை அதுக்கான சேலஞ்சஸா இருக்கட்டும், அதுக்கான சஜஷன்ஸா இருக்கட்டும், நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு நீங்க மெட்டீரியல் கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நான் வந்து பெரிய புக்கு படிக்காம கொஞ்சம் ஸ்மார்ட்டா வேற இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெட்டீரியலோ வேற ஏதோ ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப கன்ஸ்ட்ரைண்டா இருக்கும். இப்போ நமக்கு நார்மலா இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். 1 வீக் டைம் உங்களுக்கு, 1 வீக்ல சொசைட்டி முழுக்க படிக்கணும், கரெக்டுங்களா? அட் சேம் டைம் நீங்க ஆப்ஷன் என்ன படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஆப்ஷனல் டெஸ்ட் சீரிஸ் போட்டுட்டு இருக்கலாம். ஸோ ஒரு 4 to 5 டேஸ்ல நீங்க இந்த புக்ஸ் இதுக்கான மெட்டீரியல்ஸும் படிக்கணும். அட் த சேம் டைம் அதை நம்ம டெய்லி ஒரு ஆன்சர் ரைட்டிங்காக ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதை எழுதியும் பார்க்கணும். அண்ட் ரிவைஸ் பண்ணணும், வீக்கெண்ட்ல டெஸ்ட் எழுதணும். ஸோ இவ்வளவு நம்மளுக்கு திங்ஸ் ரொம்ப பேக்டா இருக்கும்போது நாம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? பெரிய புக்கு படிக்கிறதை விட ரொம்ப நம்ம ஆன்லைன்லயோ இல்ல நம்மளுக்கு வேற ஏதாவது மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு இன்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுல இருந்து எப்படி நம்ம கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டில ஒரு டோட்டலா ஒரு 10+ டாபிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா அதுலயுமே கிட்டத்தட்ட ஒரு 8+ டாபிக்ஸ் இருக்கு. அதாவது ஒவ்வொரு டாபிக்ஸ் கீழேயும் நான் சொல்ற சப் டாபிக்ஸ், அது சிலபஸ்ல இருக்கிற ஒரு டேர்ம்ஸ், அதுக்கு கீழே இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் விமன் அண்ட் விமன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் பாப்புலேஷன் அசோசியேட் இஷ்யூஸ், பாவர்ட்டி அண்ட் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ், அர்பனைசேஷன் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரெமெடிஸ், எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஸோ இது மாதிரி டோட்டலா 11 செக்டார்ஸ் இருக்கு. 11 செக்டார்ஸ்க்கு நம்ம நோட்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். அண்ட் இன்னொன்று பாயிண்ட் முன்னாடியே சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க, ஐ மீன் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்தியன் சொசைட்டி அப்படின்றத நீங்க வெறுமனா ஒரு பேப்பருக்கான சப்ஜெக்டா பார்க்க முடியாது. அதான் நீங்க சிலபஸ் பார்த்துருப்பீங்க, மெயின் சிலபஸ் GS 1, 2, 3, 4 எல்லா பேப்பரும் பார்த்துருக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும். இந்தியன் சொசைட்டின்றது வெறுமன ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது மட்டும் தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. கண்டென்ட் வந்து ஓவர்லேப் ஆகும் நிறைய பேப்பர்ஸ் கூட. இது வந்து இந்தியன் சொசைட்டி ஃபர்ஸ்ட் பேப்பர்ல, செகண்ட் பேப்பர்ல சோசியல் ஜஸ்டிஸ் பார்த்துருக்கீங்களா? சோசியல் ஜஸ்டிஸ் கூட வந்து ஓவர்லேப் ஆகும். தேர்ட் பேப்பர்ல எக்கனாமிக்ஸ்லயும் ஓவர்லேப் ஆகும். ஈவன் 4th பேப்பர்ல எத்திக்ஸ்லுமே இந்த டாபிக்ஸ் தொட்டு வரும். ஸோ வெறுமன ஒரு டாபிக்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது வெறுமன ஒரு பேப்பருக்கான கண்டென்ட் அப்படின்னு நினைச்சுக்காம 4 பேப்பருக்கும் தேவையான கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் நோட்ஸை ஹோலிஸ்டிக்காகவும் அதே சேம் டைம் கொஞ்சம் ப்ரெசிஸாகவும் அதே சமயத்துல எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி எடுத்து வச்சுக்கணும்னா நம்மளுக்கு பின்னாடி ஒர்க் பண்றதுக்கு டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சொல்றது புரியுதுல? ஸோ நம்ம நோட்ஸ் வந்து வெறுமனே GS 1 மட்டும் தான் நோட்ஸ் எடுக்கிறோம், ஸோ அதுக்கு ரிலவெண்டான கண்டென்ட் மட்டும் தான் இருக்கணும் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நோட்ஸ் எடுங்க. அது எப்படின்னு நம்மளுக்கு ஒவ்வொரு டாபிக்கா பார்க்கும்போது நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அது தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். படிக்கும் போதுமே நீங்க 4 பேப்பர் கூடயும் ஓவர்லேப் ஆகிற மாதிரி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படிச்சா மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வந்து உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய டைமென்ஷன்ஸ் தர முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ்ன்றது
வெறுமனே ஒரு டைமென்ஷன் 2 டைமென்ஷன்ஸ் மார்க் வராது, நிறைய டைமென்ஷன்ஸ்ல யோசிக்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த நிறைய டைமென்ஷன்ஸ் யோசிக்கிறது வந்து உங்களுக்கு இது மாதிரி வெவ்வேறு பேப்பர் கூட ஓவர்லேப் ஆகுதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நீங்க நிறைய டைமென்ஷன்ஸ் நோட் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களால நிறைய கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப வந்து ஓகே, இதுல நம்ம இப்போ 10 டாபிக் பார்த்தோம்ல, இந்த 10 டாபிக்ல நம்ம அதிகமா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அதிகமா கொஸ்டின்ஸ் எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு டாபிக்ஸ் தான் கேட்கறாங்க. நார்மலா எல்லா டைம்லயும் நிறைய டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க, பட் கொஞ்சம் ஹை ஃப்ரீக்வன்சின்றதால நோட் பண்ணியிருக்காங்க. caste and social stratification and women and gender issues, diversity, urbanization, globalization, population issues, social empowerment, secularism, regionalism, communalism, poverty and inequality, migration. இது மாதிரி ஒரு more than 10 டாபிக்ஸ் இருக்கு. இந்த 10 டாபிக்ஸ் எப்படி நோட்ஸ் மேக் பண்றது? ஓகே, ரொம்ப சிம்பிள். நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரியா தான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ஒரு ஐடியா மட்டும் தரேன். அதே மாதிரி நீங்க திரும்ப தான் சொல்றேன், உங்களுக்கு வந்து நீங்க ராமகிருஷ்ண புக்கு தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆன்லைன்ல கிடைக்கிற வேற மெட்டீரியல்ஸ் பிளஸ் நம்ம இன்ஸ்டிடியூஷன் மெட்டீரியல் இருக்கு, இதை கூட நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க கண்டென்ட் எடுத்துக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? இந்த செஷன் என்ன செஷன் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணாங்களா உங்களுக்கு? நோட் மேக்கிங் எப்படி பண்றதும் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சப்ஜெக்ட் பத்தி பேச போறதுல நோட் மேக்கிங் எப்படி டிஸ்கஸ் பண்ண போறோம்ன்றதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம குளோபலைசேஷன் எடுத்துக்கலாம். குளோபலைசேஷன் ஏன் எடுத்துக்கலாம்னு சொல்றோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் குளோபலைசேஷன் தான் கேட்கறாங்க. அது குளோபலைசேஷன்ன்றது நம்மளுடைய சிலபஸ்ல என்ன டேர்ம் இருக்குன்னு தெரியுமா? நம்ம சிலபஸ்ல குளோபலைசேஷன் சும்மா நார்மல் ஒரு டேர்மா நம்ம சொல்றோம். என்ன டேர்ம் கரெக்டா இருக்குன்னு தெரியுமா? எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ஆன் இந்தியன் சொசைட்டி. அதாவது குளோபலைசேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம டாபிக் என்ன எஃபெக்ட்ஸ் ஆன் இந்தியன் சொசைட்டின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நோட்ஸ் எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குளோபலைசேஷன் என்ன அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அந்த டேர்முக்கு டெஃபினேஷன் தேவையில்ல, அந்த டெஃபினேஷன் நம்ம நோட் பண்ணணும். இது வந்து நம்ம புக்கிஷ் நீங்க நார்மலா ப்ரௌஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஏதாவது ஏஐ டூல்ஸ் கேட்டாலும் சரி, புக்ஸ்ல இருந்து எடுத்தாலும் சரி, டெஃபினேஷன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் என்ன இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லுவோம் அப்படின்னா வெறுமனே டெஃபினேஷன்ஸ் மட்டும் இல்லாம ஏதாவது பெரிய பிலாசபர் சோசியலிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்க ஏதாவது ஒரு டேர்ம் காயின் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ குளோபலைசேஷன் அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் ஒரு 2 லைன் 3 லைன் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ ஆடுறதுக்காக ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச இல்ல வந்து ஒரு சோசியலிஸ்டா இருக்கட்டும் இல்ல ஒரு பிலாசபரா இருக்கட்டும் நோட் பண்ணும்போது இதுக்கான ஒரு ஆத்தென்டிசிட்டி அதிகமாகும். ஸோ அது மாதிரி நோட் பண்ணி வச்சுக்க. ஃபர்ஸ்ட் ஒன்று அவ்வளவுதான் ஜஸ்ட். இப்போ அடுத்து வந்து குளோபலைசேஷன்ன்றது நம்ம கண்டினியூஸா பார்த்துட்டே வரும்போது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தேவைப்படுது. குளோபலைசேஷன் கான்செப்ட் இந்தியாவுக்கு எப்ப இருந்து வந்தது நமக்கு நார்மலா தெரியுமில்ல, இது ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தானே. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது வெறுமனே ஒரு டெஃபினேஷன்ஸ்னா வேர்ட்ஸ் மட்டும் இல்லாம நம்ம ஆன்சர்ஸ் தான் எழுதும் போது அது கொஸ்டின்ஸ் கேட்கறத பொறுத்து நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் உள்ள கொண்டு வரணும். ஸோ நம்ம அது மாதிரி இயர்ஸ் கொண்டு வரலாம். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு டேர்ம் ஒரு டெஃபினேஷன்ஸ்க்காக மட்டும் அப்படி சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து குளோபலைசேஷன் இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு கேட்கும்போது எஃபெக்ட்ஸ் தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயர் கேட்கும்போது என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்க்கும்போது தெரிய வரும், எஃபெக்ட்ஸ் தான் அதிகமாக கேட்கறாங்க. ஸோ இந்தியன் சொசைட்டியை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்கறாங்க. இந்தியன் சொசைட்டினா யாரு? ஓகே, கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள், ஏதாவது பீப்புள் சொல்றீங்க, சரி ஓகே. அடுத்து இந்தியன் சொசைட்டின்னு ஒரு டேர்ம் இருக்கு அப்படின்னா அது என்னமோ கல்மினேஷன் ஆஃப் சம்திங், ரைட்? வெறுமனே ஒரே ஒரு சிங்கிள் டேர்ம் இல்ல, வேற என்னென்னமோ நிறைய சொல்றாங்க. ஸோ எதை பத்திலாம் பேசுவோம்? பீப்புளோட எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்றது சொல்றாங்க ஒரு பாயிண்ட். அது மாதிரி வேற எக்கனாமிக் அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, அடுத்து ஜஸ்ட் நீங்களும் நார்மலா கேஷுவலா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மைண்ட் தோணுதோ சொல்லுங்க. என்வரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணுது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேட். சரி, ட்ரேட் தானே சொன்னீங்க? ஓகே, ட்ரேட். வேற கல்ச்சர் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, கல்ச்சர் அந்த பீப்புள் கல்ச்சர்னு சொல்றாங்க. ஓகே, க்ளோஸ்லி ரிலவன்ஸ். வேற டேர்ம்ஸ் வேற ஏதாவது அஃபெக்ட் பண்ணும் குளோபலைசேஷன்? நம்ம நார்மலா பாக்குறோம்ல, நம்ம சாப்பிட்றோம்ல,
எஜுகேஷன் ஹெல்த் மாறுது. ஓகே, சோசியல் இண்டிகேட்டர் எப்படி மாறுது? ஓகே, எஜுகேஷன் ஹெல்த்தையும் ஜஸ்ட் நான் டே டு டே லைஃப்ல பார்க்கலாம். நம்ம நார்மலா ஒரு ஐசோலேட்டடா ஒரு கண்ட்ரியா இருந்தோம், ஒரு 1940s இருந்தோம். அதுக்கப்புறம் குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்றதுல இருந்து, நம்மளோட ட்ரெஸ்ல இருந்து, நம்மளுடைய கஸ்டம்ஸ்ல இருந்து, நம்ம என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறோம், சொல்றது புரியுதுல்ல? இது எல்லாமே குளோபலைசேஷன் எஃபெக்ட் தானே. ஸோ நம்ம நார்மலா இந்த சொசைட்டி பேப்பரை நம்மளுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, நம்மளை சுத்தி என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத நல்லா நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா நிறைய டைமென்ஷன் கிடைக்கும் வரும். இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப இவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இன்னும் 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்றேன். ஓகே, இது எல்லாமே நம்மளோட பாயிண்ட்ஸ் தானே. ஓகே, இது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. ஒரு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நெகட்டிவா மட்டும் தான் இருக்குமா, பாசிட்டிவா இருக்காதா? பாசிட்டிவா இருக்கும்ல. ஸோ நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து இந்தியன் சொசைட்டி எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஒரு 7-8 டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அந்த 7-8 டைமென்ஷன்ஸை பாசிட்டிவா அஃபெக்ட் பண்ணும். கரெக்டா? ஒவ்வொன்றுக்கும் பாசிட்டிவா அஃபெக்ட் பண்ணுறது 4 பாயிண்ட் எழுதலாமா? அதே மாதிரி நெகட்டிவா அஃபெக்ட் பண்ணுறது 4 பாயிண்ட் எழுதலாமா? இது எழுதிட்டு இப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் சொல்லிட்டேன். இப்ப வெறுமனே பாசிட்டிவா ஒரு வார்த்தை சொல்றதுக்கும் அந்த பாசிட்டிவா சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஃபுட், நம்ம ஃபுட் வந்து குளோபலைசேஷனால மாறிட்டு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெக்டொனால்டு, மீன் பீஸா, பர்கர் அது மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்றேன் பாத்தீங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுப்பீங்க? கேஎஃப்சி இருக்குல்ல, கேஎஃப்சி நார்மலா கேஎஃப்சின்னு சொன்னாலே ஓகே, அது எக்ஸாம்பிள் தான். அதுவும் மெக்டொனால்டைசேஷன், அதுவும் எக்ஸாம்பிள் தான். நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க டேர்ம் யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தரணும். ஸோ உங்க நோட்ஸ் எப்படி இருக்குன்னு அப்படின்னா நான் சொல்றது விசுவலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் குளோபலைசேஷன் ஒன்று இருக்கு, அதுக்கான டெஃபினேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க. டெஃபினேஷன்ஸ்ல ஏதாவது 2-3 ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். ஒன்னு, நெக்ஸ்ட் அது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம சொல்லும் போது, எஃபெக்ட்ஸ் சொல்லும் போது வேரியஸ் டைமென்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன டைமென்ஷன்ஸ் நம்மளுக்கு இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த டைமென்ஷன்ஸ்ல அதுக்கு உள்ள பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன. கரெக்டா? பாசிட்டிவ்க்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ், நெகட்டிவ்க்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். இதான் நோட்ஸ். நம்மளுக்கு சொல்றது புரியுதுங்களா? சோ இந்த நோட்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொஸ்டின்ஸ் இப்படியே டைரக்டா கேட்க மாட்டான். ஆனா இந்த நோட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் இன்டைரக்டா கேட்டாலும் நம்மளால இந்த நோட்ஸ் வச்சு மேனேஜ் பண்ண முடியும். சொல்றது புரியுதுங்களா? சோ இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் காட்டுறேன், உங்களால அதை ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஜஸ்ட் எத்திக்ஸ், சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க பெருசா யோசிக்கலாம் தேவையில்லை. நாம என்ன அப்சர்வ் பண்ணிருக்கோம், நாம என்னத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதை தான் ஆன்சரா மாத்த போறோம். ஆனா என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா இதுல நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தரணும். ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ், டேட்டா, நிறைய ரிப்போர்ட் படிச்சுட்டு ஆத்தென்டிகேட்டான ஆன்சர்ஸ் தரணும். அப்பதான் மார்க்கா கன்வெர்ட் ஆகும். வெறுமா நம்ம கதை பேசுற மாதிரி இருந்தனா மார்க் வராது. புரியுது இல்ல? இப்ப நம்ம பேசுறது பேர் கதையா தான் இருக்குமே. ஆனா நீங்க ஆன்சர்ஸை எழுதும் போது இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸும் டேட்டாவும் கொடுக்கும் போதுதான் உங்களுடைய கண்டென்ட்டோட ஆத்தென்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மார்க் நிறைய வரும். ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चंस படிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चंस படிங்க. क्वेश्चन புரியுது இல்ல? ஜஸ்ட் நீங்க ஆன்சர்லாம் எழுத தேவையில்ல, நீங்களே பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க. இது ஒரு क्वेश्चंस இருக்கு, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஒட்டி தான் क्वेश्चंस இருக்கு நான் நம்புறேன். ஓகேங்களா? சோ இதுக்கு எப்படி ஆன்சர்ஸ் பண்ணலாம்னு நீங்களே ஒரு 2 மினிட்ஸ் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க. பிரெயின் ஸ்டார்ம் பண்ணதுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம பிரெயின் ஸ்டார்ம் தெரியுங்களா? நம்ம மைண்ட்லயே அதுக்கு ரிலவென்ட்டான பாயிண்ட்ஸ் மைண்ட்லயே நீங்க எப்படி ஆன்சர்ஸ் எழுதலாம் விசுவலைஸ் பண்ணுங்க.
மெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே, யாராவது கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஜஸ்ட் யாரோ வாலண்டியரா இந்த கொஸ்டின்ஸ் என்ன கேக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஜஸ்ட் கேஷுவலா நீங்க உங்களுக்கு என்ன புரியுதோ அது மட்டும் சொல்லுங்க, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. Do you think that globalization results in only an aggressive consumer culture? Justify your answer. இப்படின்னு ஒரு கேள்வி பாக்குறீங்க, பார்த்தோன்னே உங்க மைண்ட்ல என்ன தோணுது நார்மலா? சாரி, கொஞ்சம் கொஞ்சம் லவுடரா. உங்களுக்கு இதை பார்த்தோன்னே உங்க மைண்ட் என்ன தோணுது? குளோபலைசேஷன் பத்தி பேசுறாங்க, அக்ரெசிவ் கன்சியூமர் கல்ச்சரை ரிலேட் பண்ணி தான் குளோபலைசேஷன் இருக்கா? ஜஸ்ட் நீங்க யோசிக்கிற மாதிரி சொல்றேன் நான், ஜஸ்டிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகே சரி, வேற வேற டைமென்ஷன்ஸ் மைண்டுக்குள்ள வருதா? வேற என்ன டைமென்ஷன்ஸ் வருது மைண்டுக்குள்ள? ஜஸ்ட் நீங்க இன்டராக்ட் பண்ணுங்க, எவ்வளவு இன்டராக்ட் பண்ணுங்க. Do you think that globalization results in only an aggressive consumer culture ன்னு சொல்றாங்க. Only an aggressive consumer culture அதை வச்சுதான் இருக்குன்னு சொல்றோம். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, குளோபலைசேஷன்னால நம்ம நிறைய டைமென்ஷன்ஸ்ல அஃபெக்ட் ஆகுது, எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன்ஸ் நிறைய இருக்குன்னு பார்த்தோம். எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கான்னு பார்த்தோம். சரி, எல்லாமே நெகட்டிவ் மட்டுமா தான் இருக்கான்னு பார்க்கும்போது இல்ல, சில விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு, சில விஷயங்கள் நெகட்டிவா இருக்குது. இதுதான் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சோம். அந்த நோட்ஸை வச்சுட்டு இந்த ஆன்சர் நம்மளால பண்ண முடியுமா முடியாதா? நம்ம நோட்ஸ் என்னென்ன எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணல, பட் ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்கா கேட்கறேன், அந்த நோட்ஸ் வச்சு பண்ணலாமா? கொஸ்டின்ஸ் இப்படிதான் கேட்பாங்க, ரொம்ப நார்மல். இதுக்கு எப்படி ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் நானே உங்களுக்கு அப்ரோச் எப்படின்னு சொல்றேன், பின்னாடி நீங்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸா இருக்கும்போது ஜஸ்ட் இன்டராக்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டூ யூ திங்க்னு கேக்குறாங்க, டூ யூ திங்க்னு கேக்குறாங்க, அது ஜஸ்டிஃபை ஒரு ஆன்சர்னு கேக்குறாங்க. இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா எடுத்த உடனே எஸ் இது வந்து அக்ரெசிவ் கன்சூமர் கல்ச்சர் தான் வந்து நம்ம ரிசல்ட் பண்ணுது, இல்ல நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ரப்டா எஸ் ஆர் நோன்ற ஆன்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் எப்பயுமே அப்ரோச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த கேள்வி எப்படி அப்ரோச் பண்றதுனா, ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஜஸ்ட் நான் சொல்றேன், கண்ணு மூடி படி, ரெண்டு ஒரு டைம் படிப்போம், நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, பட் ஒரு சில டேர்ம்ஸ் ஒழுங்கா புரியாத மாதிரி நமக்கு தோணும். நான் ரொம்ப ஜென்ரலா எப்படி நம்ம லேமன் டேர்ம்ல சொல்றேன், எப்படி நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ரெண்டாவது டைம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியுற மாதிரி நமக்கு தோணும். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் நாலேஜா ஒரு பாதி மட்டும் தான் புரியும் நம்மளுக்கு, அதை புரியத்தை வச்சு ஆன்சர் எழுதக்கூடாது. புரியுது இல்ல? ரெண்டு டைம் படிங்க, புரியலனாலும் பரவாயில்ல, மூணாவது டைம் படிங்க. நம்ம இப்ப எல்லாருமே வந்து லேர்னிங் டைம்ல இருக்கும், லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும். இப்பவே 7 நிமிஷத்துல முடிக்கணும், 10 நிமிஷத்துல முடிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயம் யாருக்குமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சு வச்சுக்க, 2 முறை 3 முறை படிங்க, கேள்வியை மைண்ட்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. மைண்ட்ல புரிஞ்சுக்கும் போது அதுக்கு அடுத்தது அதான் ஃபர்ஸ்ட் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டிமாண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கொஸ்டின்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன டிமாண்ட்ஸ் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது, அதாவது நான் சொல்றது எல்லாமே இப்ப பேனா எழுத்து நீங்க எழுதுறீங்களா, அதுக்கு முன்னாடியே பண்ண வேண்டிய ஒர்க். கேள்வி புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பாயிண்ட், டிமாண்ட் என்னென்ன இருக்கு, டூ யூ திங்க்னு கேட்டிருக்காங்க, ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்த உடனே நாம ஒரே ஒரு டைமென்ஷன்ஸ் ஆன்சர்ஸ் இல்லாம ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டியது அவசியம் இருக்கு. ஸோ டிமாண்ட் என்ன, குளோபலைசேஷன் வந்து அக்ரெசிவ் கன்சூமர் கல்ச்சரை ரிசல்ட் பண்ணுது அப்படின்றது ஒரு பார்ட். ஓகே, ரெண்டாவது பார்ட் பண்ணல, நாமளே எவால்வ் ஆயிட்டு இருக்கோம், நாமளே அது பொறுத்த வந்து அடாப்ட் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒண்ணு. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு டைமென்ஷனும் தர வேண்டியது இருக்கு. இதை நம்ம கேள்வி படிச்சோடனே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மைண்ட்ல ஸ்ட்ரக்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். இது கிளியரா இருக்குல்ல? ஒண்ணு வந்து அக்ரெசிவ் இதை பண்ணுது, இன்னொன்னு வந்து பண்ணல, நம்ம வந்து அடாப்டிவா இருக்கும் அப்படின்றத காட்ட போறோம். இது மைண்ட்ல வச்ச உடனே கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது பாயிண்ட் டிமாண்ட் என்னன்றது ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ மூணாவதா நம்ம மைண்ட்லயே ஸ்ட்ரக்சர் பண்ணணும். இப்போ நம்ம நோட்ஸ் படிச்சு வச்சுட்டோம், நம்ம ஒரு நோட்ஸ் ஆல்ரெடி குளோபலைசேஷன் எடுத்துட்டோம், அதை ரிவைஸ் பண்ணி மைண்ட்ல வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த கேள்வி பார்த்த உடனே எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இது 10 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் தரோம், ஒரு 3 லைன் தரோம். புரிதலுக்காக சொல்லணும்னா குளோபலைசேஷன் என்னன்னு கூட இன்ட்ரோடக்ஷன் தரணும், தப்பு இல்லை. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நீங்க மாஸ்டரா தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் குளோபலைசேஷன் என்னன்னு இன்ட்ரோடக்ஷன் தரலாம். இப்போ குளோபலைசேஷன் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு, இல்ல வந்து நம்ம இந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க டேர்ம்ஸ் வேற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் தரலாம். அந்த பாயிண்ட் மைண்ட்ல வந்துடும். ஒன்னு. ரெண்டாவது, பாடி எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட், குளோபலைசேஷன் வந்து அக்ரெசிவா வந்து கன்சூமர் கல்ச்சரை ரிசல்ட் பண்ணிட்டு இருக்கு, அது ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, அது ஒரு ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ஸ் தரும். அதுல ஒரு 4 பாயிண்ட் எழுதுறோம்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் இங்கதான், செகண்ட் பாயிண்ட் இதெல்லாம் இங்க எக்ஸாம்பிள்ஸ் தரலாம் அப்படின்னு மைண்ட்ல பிக்சர் நம்ம பண்றோம். நெக்ஸ்ட் இல்ல நம்ம அடாப்டிவா நாமளும் நிறைய மாறிட்டு இருக்கோம் அப்படின்றது செகண்ட் பார்ட். ஓகேங்களா? அதுக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ், 2-3 பாயிண்ட்ஸ் கொடுத்து எக்ஸாம்பிள்ஸ் தரும். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன்ல ஜஸ்டிஃபை ஒரு ஆன்சர்னு சொல்றாங்க. சோ 2 பக்கமும் நீ பேசிட்ட, பட் 2 பக்கம் பேசுனதுக்கு அப்புறமா நீங்க ஓரளவுக்கு பேலன்ஸா வியூ எடுக்க வேண்டியது இருக்குல்ல. ஜஸ்டிஃபைன்னு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்கன்றதுனால நீங்க அப்ராப்டா நீங்க ஏதோ ஒரு ஸ்டாண்ட் மட்டும் எடுத்துக்க கூடாது, பேலன்ஸ்டான ஒரு வியூ தரணும். சொல்றது புரியுதுல்ல? நம்ம எப்படி பேலன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா, நார்மலா சம் பிளேசஸ்ல வந்து அக்ரெசிவா வந்து கன்சியூமர் கல்ச்சர் இருந்தாலுமே சம் பிளேசஸ் நம்ம அடாப்டிவா இருக்கும். இதான் பேலன்ஸான ஆன்சர்ஸ். இதை நம்ம ஏதாவது ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி முடிக்கிறது கன்க்ளூஷன். சொல்றது புரியுதுல்ல? நான் சொல்ற ஆன்சர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிய வருதுல்ல? இது எல்லாத்தையும் மைண்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்க பேனா எடுத்து எழுதவே ஆரம்பிக்கணும். நான் சொல்ற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கன்வே ஆகுதுல்ல? சோ இது எல்லாமே இப்ப நான் சொன்னதுக்கு நான் ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்க நார்மலா ஒரு 2 பேஜஸ் 3 பேஜஸ் நோட்ஸ் எடுக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம இப்பதான் நோட்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னேன்ல, அது மூலமாக எழுதிட முடியுமா முடியாதா? எக்ஸ்ட்ரா நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா, கொஸ்டின்ஸை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. செகண்ட் டிமாண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. இது ரெண்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற நோட்ஸ்லயே கரெக்டா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் எழுத முடியும். தென் பண்ணிட முடியும் தானே? சொல்ற பாயிண்ட்ஸ் கிளியரா இருக்குல்ல? திரும்ப ரிப்பீட் பண்ணவா? நார்மலா இந்த மாதிரி நம்ம ஆன்சர்ஸ்னாலே போதுமானது. ஓகே, ஒரு மாடல் ஆன்சர்ஸ் ஒன்று இருக்கு. நம்ம ஜஸ்ட் நார்மலா டிஸ்கஸ் பண்ணது மாடல் ஆன்சர்ஸ் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் குளோபலைசேஷனை வச்சு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குளோபலைசேஷன்ஸ் ஃபியூலிங் அண்ட் அக்ரெசிவ் கன்சூமர் கல்ச்சர். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, அக்ரெசிவான கன்சூமர் கல்ச்சர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட். அதுக்கு எக்ஸாம்பிளா வந்து H&M, ஜாரா, மெக்டொனால்ட்ஸ் இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அது ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட் வந்து குளோபலைசேஷன்ஸ் பியாண்ட் கன்சூமர் கல்ச்சர். நம்ம வெறுமனே அவங்க அக்ரெசிவா அவங்க இல்லாம நாமளாவே அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை தாண்டி இருக்கு அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க? டெக்னிக்கல் பார்ட்ஸ் இருக்கு, டெக்னாலஜி பார்ட் இருக்குல்ல. நம்ம நார்மலா இஸ்ரோ மூலமா நிறைய ராக்கெட்ஸ் அனுப்புறோம் பாத்தீங்களா நம்ம, அதுமே குளோபலைசேஷன் எஃபெக்ட் தானே. பிளஸ் நிறைய நம்ம வெஃபன்ஸ் யூஸ் பண்றோம்ல, நிறைய வெஃபன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது DRDO மூலமா அது வெவ்வேறு கண்ட்ரிஸ் வந்து குளோபலைசேஷன் மூலமா தான் கொண்டு வரோம். ஸோ இதெல்லாமே வந்து அக்ரெசிவா அவங்க வந்து நம்மள வந்து கன்சூமர் கல்ச்சர் மட்டும் இல்லாம அதை தாண்டி நம்ம பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தரும். ஸோ இது இப்பெல்லாம் கொடுத்து கன்க்ளூட் பண்ணா இந்த ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. சொல்றது புரியுதுல்ல? இந்த டாபிக் உனக்கு புரிஞ்சுல உங்களுக்கு? இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டாபிக்ஸும் நம்ம இப்படிதான் எடுக்க போறோமே. கண்டென்ட் என்னன்னா, ஒரு டாபிக் இருக்கு, அதுக்கான டெஃபினிஷன்ஸ், அந்த டெஃபினிஷன்ஸ் கூட சம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட பேசிக்கான ஒரு பேஸ் லைன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த கேள்வி ட்ரைப் பத்தி இருக்கு, ட்ரைபல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா அப்படி இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல அந்த டேர்ம் இருக்கு. சார் ஆனா ஸ்கிரீன் கிளியரா தெரியல சார். ஸ்கிரீன்ங்களா? ஆமா சார், ஸ்கிரீன் கிளியராவே தெரியல, பிளர்ரா இருக்கு வேர்ட்ஸ் எல்லாம். ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாரா கீழே அவங்க டெக்னிக் டீம் கூப்பிடுங்க. ஓகே, இப்போ நமக்கு சைலண்ட் பிக்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா, பாவர்ட்டி அண்ட் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ், அர்பனைசேஷன்ஸ் அண்ட் தேர் ப்ராப்ளம்ஸ் இப்போ ரொம்ப காமனா இருக்கும்போது இந்த இந்தியன் சொசைட்டிக்குள்ளே எல்லாம் வந்துடுறாங்க நம்மளுக்கு. யார் யாரு? வல்னரபிள் பீப்புள், SC ST, விமனு, டிரான்ஸ்ஜெண்டர், டிசேபிள்டு பர்சன்ஸ், இது மாதிரி எல்லாமே நமக்கு அந்த வல்னரபிள் பீப்புள் எல்லாமே உள்ள வந்துருவாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு டாபிக்ஸ்ல இருக்கிறது. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி நோட்ஸ் ரெடி பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் வச்சு, இந்த கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால அதை வச்சு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரைப் நம்ம எடுத்துக்கிறோம். ட்ரைப் இந்தியாவில் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க? ஓகே, மோர் தென் 8% இருக்காங்க, 8.5% இருக்காங்க. இது ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? இது பர்சன்டேஜ்ல, அதே மாதிரி க்ரோர்ல நம்ம மாத்திக்கலாம். இது ஒண்ணு. நெக்ஸ்ட், என்னென்ன ஏரியாவில் ட்ரைப் ரொம்ப அதிகமா இருக்காங்க? ஓகே, நம்ம மேப் போட்டு மேப்ல அந்த ரீஜன்ல அதிகமா இருக்கா நோட் பண்ணி வச்சுக்கிறோம். தேர்ட், எந்தெந்த ட்ரைப் வந்து லார்ஜர் செக்ஷன்ல இருக்காங்க, பில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பில் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன். ஒரு நிமிஷம் சார், தெரியலன்னு சொல்லுங்க.
இப்ப தெரியுதுங்களா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுது சார். ஓகே, என்ன டிஸ்கஸ் பண்றோம்? ட்ரைப்ஸ் சொல்லிட்டோம்னா, இப்ப ட்ரைப் அப்படின்னா ட்ரைபோட பேசிக்ஸ் டெஃபினேஷன்ஸ். ட்ரைப்னா யாரும் டெஃபினேஷன்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க, எந்தெந்த ரீஜன்ல இருக்காங்க, இல்ல பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, அடுத்து ட்ரைப் பத்தி என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? ஜஸ்ட் காமனா கேட்கறேன். அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, சேலஞ்சஸ் இருக்கும், லிஸ்ட் அவுட் பண்ணணும். வெறுமனா ஒரே சேலஞ்சஸ் வெவ்வேறு வேர்ட்ஸ் போட்டு எழுதக்கூடாது. நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அது நிறைய சேலஞ்சஸ் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கிலீஷ் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்ல. ட்ரைபல் பீப்புள் வந்து இந்தியாவில் என்னென்ன சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க? எக்ஸ்பிளாய்டேஷன், ஓகே, ஒன். டிஸ்பிளேஸ்மெண்ட், சூப்பர். நெக்ஸ்ட், சாரி, டிஸ்கிரிமினேஷன்ஸ், ஓகே, சூப்பர். டிஜிட்டல் டிவைட், ஓகே, நைஸ். வேற? ஓகே, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ், ஓகே. தென் நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் அவ்வளவுதான். நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் என்னென்ன எக்ஸ்ட்ரா எதிர்பார்ப்போம் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் வேணும். இப்ப சொல்றீங்களா டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்றீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்ல எங்க நடந்திருக்கு? சும்மா வெறுமனே நம்ம கதையா சொல்லக்கூடாதுல்ல. டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்க நடந்திருக்கு அப்படின்னா, டேம் கட்டுற போது அவங்க ட்ரைபல் செட்டில்மெண்ட் நம்ம இங்க இடத்துல இன்னொரு இடத்துல டிஸ்பிளேஸ் பண்றாங்க, கரெக்டுங்களா? அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு டேம், நிறைய டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நடந்திருக்கும். எக்ஸாம்பிளா இந்த டேம் ஏதாவது நர்மதா இது கட்டினாங்கல்ல, இப்ப இதுல முடிச்சாங்கல்ல குஜராத்ல, சரி ஓகே, ஏதாவது ஒரு டேம் நீங்க மென்ஷன் பண்ணி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். எக்ஸ்பிளாய்டேஷன்லாம் மைனிங்காக அந்த மக்களை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்றது இல்லாம அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. டிஸ்கிரிமினேஷன்ஸ், நியூஸ் பேப்பர் நிறைய நம்ம நியூஸஸ் பார்த்துட்டு இருப்போம். அவங்க எஜுகேஷன்லாம் ஹெல்த் ரீதியா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தராமலையோ இல்ல வந்து அவங்கள வந்து நம்ம டிஸ்கிரிமினேட் பண்றோம்னு இருக்கு. பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இவ்வளவு பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருந்தாலுமே இன்னும் நம்ம அண்டர் ரெப்ரசன்டேட்டிவா தான் இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன அதே பாயிண்ட நான் ஃபேக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க நோட்ஸ் எடுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க சொன்ன அதே கண்ணன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வித் ஃபேக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வைக்கணும். சொல்றது புரியுதா? சோ இது வந்து சேலஞ்சஸ். ஓகே, அவங்க சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க. இது மட்டும் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? அவங்க கவர்மெண்ட் சைடு என்ன பண்றாங்க? ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. வேற இதுல அவங்களை அப்லீட் பண்றதுக்காக கவர்மெண்ட் கொடுக்க நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது அது ரெண்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு கான்ஸ்டிடியூஷனாவே கொடுத்துருக்கு. கான்ஸ்டிடியூஷன் என்னென்ன கொடுத்துருக்கு? ரிசர்வேஷன், ஓகே. ஆர்டிகல் நம்பர் தெரியுமா? ஆர்டிகல் நம்பர் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஜஸ்ட் நான் ஒரு உங்களுடைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இன்னும் பெட்டரா கொடுக்கறதுக்காக சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் சார் 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. ஓகே, சூப்பர். 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல், ஓகே. நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல ரிசர்வேஷன் சொல்லிட்டீங்க. எம்ப்ளாய்மெண்ட் ரிசர்வேஷன் இருக்குல்ல, இல்ல பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. ஓகே, 5th 6th. வேற ஏதாவது? டிபிஎஸ்பி காமனா சொல்லலாம், சொல்ல பண்ணிட்டீங்க. ஓகே, அடுத்து லீகலா நீங்க சொன்ன மாதிரி லீகலா லீகல் பெசா 1926. சூப்பர், பெசா ஆக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சார் ஆர்டிகல் 164(1) சார். ஓகே, உங்க ஆர்டிகல் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல என்னென்ன? பெசா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வேற ஆக்ட்ஸ் மூலமா கொண்டு வந்திருக்காங்களா? சார் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் சார். ஓகே, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். நெக்ஸ்ட் லேண்ட் அக்விசிஷன், ஓகே, அந்த ஆக்ட். ஓகே, நெக்ஸ்ட் அட்ராசிட்டிஸ், லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆஃப் சிவில் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஓகே. லேபர் பாண்டர் லேபருக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆக்ட். ஓகே, ஆன்சர்ஸ் எவ்வளவு வருதுன்னு தெரியல உங்களுக்கு. நீங்க சொல்றது அதே கண்டென்ட் தான். இப்ப நம்ம எப்படி நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இப்ப ட்ரைபல் பத்தி பேசுறோம். ட்ரைப்ஸ் பத்தி இருக்காங்க, டெஃபினிஷன்ஸ், யார் ட்ரைப்னு பேசுறோம். அதுக்கப்புறம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், எவ்வளவு பர்சன்டேஜ் எந்தெந்த ரீஜன் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கப்புறமா ட்ரைப் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க, சேலஞ்சஸ். சோ லிஸ்ட் அவுட் பண்றேன் சேலஞ்சஸ். அந்த லிஸ்ட் அவுட் பண்ற சேலஞ்சஸ் எக்ஸாம்பிள்ஸோட தரணும். ஓகே, அடுத்து இது ரெமெடியா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, லீகலா ரெமெடிஸ் இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் சோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் வித் பர்டிகுலர் ஆர்டிகல் அந்த ஷெட்யூலோட. அதே சமயத்தில் லீகலா நிறைய ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா ஸ்கீம் இருக்கு. லீகலா ஆக்ட், அதுக்கப்புறம் ஸ்கீம் நிறைய கொண்டு வந்திருக்காங்கல்ல, அந்த ஸ்கீம் நோட் பண்றோம்.
பிளஸ் வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, அதை கொண்டு வரோம். சொல்றது ஒரு கம்ப்ளீட் பிக்சரா உங்களுக்கு தெரிய வருது இல்ல? இது அவங்க பண்ணிட்டாங்க. பட் அவங்களுடைய வாழ்க்கை லைவ்லிஹுட் வந்து மேம்பட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, இன்னும் பெட்டரா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது இல்ல? ஸோ அது சஜஷன்ஸ் கரெக்டா? அது சஜஷன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணா முடிஞ்சிச்சு. நான் சொல்றேன், அந்த உங்களுக்கு அந்த ஒரு கம்ப்ளீட் பிக்சர் புரியுது இல்ல? ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா இதுதான் ஒர்க் பண்ணுமே நீங்க. ஸோ அவங்களுடைய லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய சஜஷன்ஸ் இருக்கு. நிறைய கமிட்டி போட்டிருப்பாங்க. ஏதாவது ட்ரைபல் டெவலப்மெண்ட்டுக்காக கமிட்டி போட்டு ஞாபகம் இருக்குங்களா? Sir, Virginus Zaza Committee. ஓகே, ஜாசா கமிட்டி சூப்பர். வேற லோகர், பூரியா கமிட்டி, தேபார், இது மாதிரி நிறைய கமிட்டிஸ் இருக்கு. ஏன் அந்த கமிட்டி பேர் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க சஜஷன்ஸ் நீங்க ஆன்சர்ஸ் எழுதும் போது வெறுமனே இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேர்ட்ஸ் எழுதத்தை விட ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க, அந்த கமிட்டியோட சஜஷன் சொல்லிட்டு அதை கோட் பண்ணும்போது உங்களுடைய ஆன்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சொல்ற பாயிண்ட் புரியுதுல்ல? ஸோ அதை நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இது மாதிரி கமிட்டிஸ் கொடுத்துடலாம். அது சஜஷன்ஸ் வந்து நிறைய நம்ம படிச்சிருப்போம், அதை நோட் பண்ண வைக்க வேண்டியது இருக்கு. நான் இப்ப திரும்பவும் சொல்றேன், நான் வந்து உங்ககிட்ட கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ணல, ஆனா எப்படி நோட் மேக்கிங் இருக்குன்றது புரியுதுல்ல? இது எல்லாமே உங்க நோட் மேக்கிங் உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கேள்வி எப்படி இருந்தா உங்களால ஆன்சர்ஸ் பண்ண முடியும். எகைன் இதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் போய் நீங்க கூகுள்ல சும்மா ரேண்டமா தேடணும் அவசியம் இல்லை. நிறைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கு. அது ஒரு பேஸ் லைனா வச்சுக்கங்க. நான் அதை அப்படியே அப்ரப்டா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லல. அது ஒரு பேஸ் லைனா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேற என்னென்ன மெட்டீரியல்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறது நான் உங்களுக்கு சஜஸ்ட் நான் அடுத்து சொல்லுவேன். அதெல்லாம் உள்ள வேல்யூ அடிஷனா கொடுக்கும்போது உங்களுடைய ஆன்சர்ஸ் மெட்டீரியல் வந்து ஒரு பெட்டரா இருக்கும். அதான் நாம கேள்விகள் எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் கொடுத்தோம்னா நம்ம ஆன்சர்ஸ் வந்து ஆவரேஜோட பெட்டரான மார்க்கா மாறும். ஓகேங்களா? இந்த கேள்வி படிக்கலாமா? இந்த கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் அதே மாதிரி முன்னாடி மாதிரி கொஸ்டின்ஸ் படிச்சு அது என்ன சொல்லுது, நம்ம 4 ஸ்டெப் சொல்லியிருப்போம், அது மைண்ட்ல வச்சுக்கிட்டு பிரெயின் ஸ்டார்ம் மட்டும் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் நம்ம யாருமே இப்ப சரியா பண்ணணும்னு அவசியமே இல்லை. கரெக்டா அந்த ஸ்ட்ரக்சர் பண்றதுக்காகவும் பிரெயின் ஸ்டார்ம் பண்றதுக்காகவும் நோட்ஸை எப்படி ஆன்சர்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தெரிஞ்சாலே போதுமானது. இந்த கொஸ்டின்ஸ் படிங்க. Fourth question, sir. Third question. படிச்சிட்டீங்களா? அது பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டீங்களா? யாராவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்றது யாராவது வாலண்டியரா சொல்றீங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ நீங்க ஷேர் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின் புரியுதுல்ல? கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, சூப்பர். அவரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா கன்வே பண்ண முடியும் நினைக்கிறீங்களா?
ஓகே குட். வேற ம் ஓகே. இந்த கொஸ்டின்ஸ் இப்போ ஒரு தேர்ட் பர்சன் யாராவது வேற ஒரு ஆளு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும். சொசைட்டி பொறுத்த வரைக்குமே இருக்கிற இஷ்யூஸ் அதுதான். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் தெரியும். ஆனா அந்த கேள்வியை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்டர்பிரிட்டேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது இருக்கு. நான் இப்போ ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஏன் ரவுண்ட் பண்ணியிருக்குன்னு தெரியுதுங்களா? ட்ரைபல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா சென்டர் அரௌண்ட் 2 axes, those of displacement and of rehabilitation. Give your opinion கேக்குறாங்க. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, இப்ப நம்மளுடைய ட்ரைபல் டெவலப்மெண்ட்ன்றது இந்த ரெண்டு ரிவால்வ் பண்ணி தான் போயிட்டு இருக்கா, வெறுமனே டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ரீஹாபிலிட்டேஷன்ஸும் மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. டஸ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் கேக்குறாங்க. அதே மாதிரி இங்க கேட்ட அதே டூ யூ அதே தான். கிவ் யுவர் ஒப்பீனியன் கேக்குறாங்க. ஸோ கேள்வி புரியுது இல்ல? ஸோ கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்ப நம்ம ஆன்சர்ஸ் கொடுக்கலாமா? கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. இப்ப டிமாண்ட் என்னென்ன டிமாண்ட் இருக்கு? ஓகே, வேற என்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்றது ஓகே, நீங்க சொல்றது வந்து ஒரு பார்ட் சொல்றீங்க. இப்ப நம்ம இந்த கேள்விக்கு இருக்கும்போது ரெண்டு டிமாண்ட் இருக்குன்னு சொன்னோம்ல, அக்ரெசிவா கன்சூமர் கல்ச்சர் இருக்கு, இல்ல ரெண்டாவதா வந்து அப்படி இல்ல அடாப்டிவா இருக்கு அப்படி எடுத்து பேலன்ஸ் நம்ம எடுத்து பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த கொஸ்டின்ஸ்ல டிமாண்ட் என்னென்ன இருக்கு சார்? இப்போ ட்ரைபல் டெவலப்மெண்ட் பண்றதால அவங்க அஃபெக்ட் மட்டும் ஆகல, பெனிஃபிட்டும் ஆகுறாங்கன்ட்டு நம்ம இது பண்ணுவோம் சார். சரி, ஓகே, அஃபெக்ட் ஆகல பெனிஃபிட் இருக்குன்னு சொல்றாரு. ஓகே, வேற நான் ஏன் டிமாண்ட்ஸ் சொல்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க முடியுது இல்ல? இந்த டிமாண்ட்ஸ் வச்சாதான் நீங்க சப் டாபிக் தர முடியும். சப் டாபிக்ல இருந்து பாயிண்ட்ஸ் உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வெறுமனே கேள்வியை ஒரே ஹோலிஸ்டிக்கா ஒரே ஒரு கொஸ்டினா வச்சீங்கன்னா உங்களால நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. கேள்வியை எப்ப நம்ம சின்ன சின்ன டிமாண்டா உடைக்கிறோமோ அந்த உடைக்கும் போதுதான் நம்மளால நிறைய டைமென்ஷன்ஸ் தர முடியும். அட் த சேம் டைம் அந்த கேள்வியோட என்ன இன்டென்ஷன்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கானோ அதுக்கான எல்லா ஆன்சர்ஸும் தர முடியும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நானே இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். Does tribal development in India center around 2 axes, those of displacement and rehabilitation கேக்குறாங்க. இப்ப ட்ரைபல் இருக்காங்க. இப்ப வந்து டிமாண்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சருக்கு போறேன். டிமாண்ட் என்ன? ட்ரைபு வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸோட அந்த சென்டர் வந்து 2 axesன்றாங்க. ஒரு ஆக்சிஸ் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு சொல்றாங்க. ஓகே, இது ஒரு பார்ட். ரெண்டாவது இல்ல ட்ரைபல் டெவலப்மெண்டோட சென்டர் வந்து ரீஹாபிலிட்டேஷனை வச்சு பேசுது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது டைமென்ஷன்ஸ். மூணாவது என்ன? டஸ் ட்ரைபல் டெவலப்மெண்ட். இப்ப அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்கல்ல, சோ மூணாவதா பியாண்ட் இதை தாண்டி ஒண்ணு பண்றாங்க கவர்மெண்ட் பண்ணுதுன்னு சொல்லாமா? அது மூணாவது சப் டாபிக். ஸோ டோட்டலா 3 டிமாண்ட் இருக்கு. சொல்றது புரிஞ்சுக்க முடியுதுல்ல? ஸோ இந்த கேள்வியில ஒன்னு டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு ஒண்ணு, ரீஹாபிலிட்டேஷன் வச்சு ஒண்ணு, மூணாவது வந்து பியாண்ட் ஒண்ணு. இது ரெண்டும் இல்லாம மூணாவதா இன்னும் நம்ம நிறைய கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சப்போர்ட்டா பேச போறோம். இந்த மூணும் நம்மளுடைய டைமென்ஷன்ஸ். இப்படி ஒரு 15 மார்க் கேள்விக்கு 3 பக்கம் எழுதும் போது சப் டாபிக்ஸ் சரி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஒன்று தரப்போறோம், ஒரு ஃபேக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் வச்சு தரப்போறோன்றது நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் 3 சப் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ 3 சப் டாபிக்ஸா பிரிக்கிறோம். ஒவ்வொரு சப் டாபிக்ஸ்க்கு 4 பாயிண்ட் எழுதிட்டு கன்க்ளூஷன்ஸ் கொடுத்தோம்னா 3 பேஜ் நம்மளால ஃபில் பண்ண முடியுமா முடியாதா? அட் த சேம் டைம் கரெக்டா கொஸ்டின்ஸ் ஆன்சர் தர முடியுமா முடியாதா? இப்படிதான் நம்ம கொஸ்டின்ஸை பிரேம் பண்ண வேண்டியது இருக்கு. சொல்றது புரியுது இல்ல? சோ இப்ப நம்ம 3 டைமென்ஷன்ஸ் இப்ப டிஸ்கஸ் பண்ணல. இந்த கேள்வியை நம்ம இப்படி அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் படிக்கும் போது நம்ம ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். பட் செகண்ட் ரீட் தேர்ட் ரீட் படிக்கும் போது அந்த கேள்வியோட கரெக்டான இன்டென்ஷன் என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 டைமென்ஷன்ஸ் கீழே நீங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து பிரெயின் ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்றது புரியுது இல்ல? இப்ப நம்ம ஆன்சர்ஸ் நாம தான் எழுத போறோம், நமக்கு எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. அதை நம்ம எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுன்னு தான் முக்கியமே. 3 சப் டாபிக்ஸ் வச்சுட்டு ஒவ்வொரு சப் டாபிக்ஸ் கீழே நம்ம 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட் எழுத போறோம். நான் 3 சப் டாபிக்ஸ் என்னென்னது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த 3 சப்டாபிக்ஸ் கீழே என்னென்ன பாயிண்ட்ஸ் தரலான்றதை நீங்க சும்மா டிஸ்கஸ் பண்ணுங்க. மைண்டுக்குள்ள பிரெயின் ஸ்டார்ட் பண்ணுங்க. மைண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? டிஸ்கஸ் பண்ணலாமா? சரி, நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். நம்ம இன்ட்ரடக்ஷன் என்ன பாயிண்ட் தரலாம்? இப்போ நான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். கண்டென்ட் இது மாதிரி தான் நம்ம எழுத போறோம்னு சொல்லியாச்சு. இன்ட்ரடக்ஷன் என்ன தரலாம்? அவங்க எதனால டிஸ்பிளேஸ் ஆகுறாங்கிறது ரீசன் கொடுக்கலாம் சார். ஓகே, ரீசன்ஸ் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் தரலாம்னு சொல்றாரு. ஏதாவது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனோட தந்தா பெட்டரா இருக்கும். ஸோ நம்ம ஏன் டிஸ்பிளேஸ் ஆகுறாங்கன்றத ஒரே பாயிண்ட் சொல்ல முடியாது இல்ல, அது ரொம்ப டெப்தா சொல்ல வேண்டியது. ஸோ அதை விட இன்னும் ஆப்டா ஏதாவது இன்ட்ரடக்ஷன் தரலாம். சொல்றது புரியுதுல்ல? என்ன தரலாம், வேற என்ன தரலாம்? நான் ஆக்சுவலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதனால தான் நான் திரும்ப உங்ககிட்டயே கேட்கறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வே ஆயிருக்குன்றதுக்காக தான். ஓகே, ட்ரைவல் டெவலப்மெண்ட் எவ்வளவு இருக்காங்க, ஏதாவது ஒரு பேராமீட்டர்ஸ் சொல்ல முடியுமா? ஓகே, நீங்க சொல்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நீங்க தாராளமா நம்மளோட இன்ட்ரடக்ஷன் நம்ம எல்லாருமே தரலாம். பட் நான் ரொம்ப சிம்பிளா நம்மளுடைய கொஸ்டின் ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப சிம்பிளா நான் மேக் பண்றதுக்காக சொல்றேன். இப்ப ட்ரைபல் பத்தி பேசுறாங்க, டெவலப்மெண்ட் பத்தி பேசுறாங்க அப்படின்னா, ட்ரைபல் நான் எக்ஸாம்பிள்ஸ்க்கு முன்னாடி சொன்னேன், இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்தியாவோட இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க. ஓகேவா? மோர் தென் 8% இருக்காங்க. அந்த ஒரு டேர்ம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். நம்ம அது வந்து ரொம்ப தவறான பாயிண்ட்லாம் கிடையாது. நம்ம கிட்ட என்னென்ன நோட்ஸ் இருக்கோ அதை எப்படி உள்ள கொண்டு வரணும் தான் முக்கியமே. ஸோ அதை மேக் பண்ணலாம். அடுத்து வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ரீகம்பிடேஷனுக்காக. எதுக்காக? ட்ரைபல் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லாம இந்தியா டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க நம்ம வந்து யூஸ் பண்றோம். கரெக்டா? அவங்களோட செட்டில்மெண்ட்லேயே இல்லாம நம்ம அவங்கள மாத்ததுக்காக முக்கியமான காரணம் 2 இருக்கு. ஒன்னு இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்காக, இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் மத்தக்காகவும். இன்னொன்னு வந்து அவங்க டெவலப் பண்றோம் நம்ம சொல்றோம். சொல்றது புரியுதுல? ஸோ இந்த 2 டேர்ம் யூஸ் பண்ணி இந்த கேள்வியை கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்தா போதுமானது. சொல்றது புரியுதா? இன்ட்ரடக்ஷன்றது அதுதான், நம்ம கேள்வியை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோன்றத நம்ம தெளிவுபடுத்துறதா இன்ட்ரடக்ஷனே. ஸோ நம்ம அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இதை நம்ம கொடுத்தாலே போதுமானது. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு ஒன்று சொல்றோம். இப்போ வந்து ட்ரைபல் டெவலப்மெண்ட் வந்து இந்தியா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏன் ஆகிறோம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப பெரிய டேர்மா இருக்கு. நம்ம 4 பாயிண்ட்ஸ் எழுதணும்ல, அது உடைங்க. டேம்ஸ், மைனிங் இருக்குல்ல, அது ஒரு பாயிண்ட்ஸ் தரலாமா? ஒரு பாயிண்ட் கொடுத்து முன்னாடி எக்ஸாம்பிள். ஸோ நம்ம முன்னாடி ஒரு நோட்ஸ் மேக் பண்ண மெட்டீரியல் அதே தான் இப்பயும் சொல்றேன். புரியுதுங்களா? நான் சொல்ற கன்வே பண்ற பாயிண்டே அதுதான். நம்ம முன்னாடி ஒரு நோட்ஸ் ரெடி பண்ண பாத்தீங்களா, அதை இந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி எப்படி உள்ள கொண்டு வரணும் தான் முக்கியமே. டேம்ஸ், மைனிங் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துடலாமா? 2வது சார், ஃபாரஸ்ட் ப்ரொடக்ட் பண்றதுக்கு அது எக்ஸாம்பிள். ஃபாரஸ்ட் ப்ரொடக்ட் இப்ப FRA மூலமா கொண்டு வந்ததுனால அங்க மாத்துறாங்களா? சொல்றது புரியுதுங்களா? ஓகே, அடுத்து வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் நிறைய நேஷனல் பார்க்லாம் வருது, அவங்க டிஸ்பிளேஸ் பண்றாங்களா? சொல்றது புரியுதா? வெறும் டேம்னே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுடைய பாயிண்ட்ஸ் கம்மியாயிரும். ஸோ வெவ்வேறு டைமென்ஷன்ஸ் பார்க்கணும். வெவ்வேறு டைமென்ஷன்ஸ் பார்க்கறது நம்ம மெட்டீரியல் ஒர்க் பண்ணும்போது இந்த டைமென்ஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிறைய டைமென்ஷன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாதான் நோட் பண்ணி வச்சு அதை ரிவைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வருமே. இல்லை அப்படின்னா எக்ஸாம் எழுதும் போது என்ன தோணும் நமக்குன்னா, டேம் மட்டும் தான் மைண்டுக்கு வருமே. டேம் எடுத்து 1 மார்க் தான், 1 மார்க் பத்தாது இல்ல. சொல்ற பாயிண்ட் புரியுது இல்ல? ஸோ இது நோட்ஸ் எடுக்கும் போது இந்த மாதிரி வெவ்வேறு டைமென்ஷன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு எக்ஸாம்ஸ் கொடுக்கும் போது உங்க ஐடியா கிடைச்சிடும். கிளியரா இருக்கா? அடுத்து ரீஹாபிலிட்டேஷன்.
அதுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா? Tribal development in India center around of rehabilitation. புரியுதுங்களா? ரீஹாபிலிட்டேஷனுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அதான் லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். அது நம்ம முன்னாடி அந்த லீகல் ஆக்ட்ஸ் நம்ம சொன்னோம்ல, அதில் நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருப்போம். நான் வந்து சும்மா உங்ககிட்ட லேமன் டைம்ல பேசும்போது ஒரு சர்டன் வேர்ட்ஸ் மட்டும் சர்டன் லா மட்டும் தான் பேசுவோம். நம்ம நோட் மேக்கிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப டெப்தா நோட்ஸ் எடுத்து வச்சுப்போம். கரெக்டுங்களா? அதை எங்க யூஸ் பண்ண போறோம் ரீஹாபிலிட்டேஷனுக்காக. இது ரெண்டாவது. மூணாவது, இது மட்டும் இல்லாம இதை தாண்டி நிறைய கவர்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னோம்ல, வேற என்ன பண்றாங்க? ஓகே, ட்ரைபல்னு ஒன்று இருக்குல்ல, ட்ரைபல் ஃபெடரேஷன் ஒன்று இருக்குல்ல. ஓகே, வேற சார் காம்பன்சேஷன் கொடுக்குறது சார். காம்பன்சேஷன் தராங்க. காம்பன்சேஷன் தரத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டுலேயே கொண்டு வந்துடலாம். ரீஹாபிலிட்டேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட்லேயே கொண்டு வந்துடலாம்ல. அது ரெண்டு தானே அவங்க அதெல்லாம் பண்றாங்க. அதை தாண்டி சொல்றோம் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குல்ல. ஆதி கர்ம யோகி அபியான் அந்த கொண்டு சூப்பர். ஆதி கர்ம யோகி சொன்னாங்க. ஆக்சுவலா ஓகே சூப்பர். திரும்பவும் நான் ஏன் அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னா, அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கான்ஸ்டிடியூஷனல் லீகல் ரெமெடிஸ், கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அது ரீஹாபிலிட்டேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் மென்ஷன் பண்ணாம மீதி இருக்கிறது எல்லாமே இதுதானே. சொல்றது புரியுதுடா? நான் சொல்றது உங்களுக்கு கன்வே ஆகுது இல்ல? அதே நோட்ஸ் தான் மூணா எப்படி பிரிக்கிறோன்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், நம்ம அதை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. இப்ப மகாத்மா காந்தி நேம் வச்சுட்டாங்களே, பிபி ராம்ஜி, ராம்தீப் ஜி பேர் மறந்துச்சு தெரியல. ஓகே, அதுவும் அந்த ஸ்கீம் தானே. அது பர்டிகுலரா அவங்களுக்கு இல்லைனாலுமே அது மூலமா அவங்க பயன்பெறுவாங்கல்ல. இப்ப ஜூகான்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் பர்டிகுலரா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தோம்னா லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் ரொம்ப பேலன்ஸ்டா நம்ம வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் பண்ணல, அவங்களுக்கு எம்பவரும் பண்றோம். அட் சேம் டைம் சர்டன் பிளேசஸ் அப்படி நடக்குது, ஸோ அது இம்ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ்டா ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தா ஆன்சர்ஸ் முடிஞ்சில்ல. சொல்றது புரியுதுல்ல? இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கான கண்டென்ட் அந்த மெட்டீரியல் தான் எடுத்துமே, நம்ம விசுவலைஸ் பண்ண மெட்டீரியல் தான் எடுத்துமே. ஸோ இதை தான் அவங்க கூட எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதாவது ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் நான் ஏன் ரெண்டு டாபிக் மட்டும் எடுத்துக்கிட்டு எதுவுமே எழுதாம வெறுமனை விசுவலைஸ் பண்றதுக்காகவே சொன்னோம் அப்படின்னா, அந்த ஆன்சர்ஸ் அந்த நோட்ஸை எப்படி மேக் பண்ணுன்றது ஐடியா கிடைச்சிருச்சுன்னா போதும், அந்த நோட்ஸ்ல இருந்து எப்படி நீங்க இந்த ஆன்சர்ஸா கன்வெர்ட் பண்ணறது புரிஞ்சுக்கலாம். நான் சொல்றது புரியுது இல்ல? யாருக்கா புரியலன்னா சொல்லுங்க, நான் ரொம்ப கன்வே பண்றேன். மேபி ஒரு சில இடத்துல வேகமா பேசியிருந்திருக்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு தயக்கம் இருக்கலாம், தாராளமா கேளுங்க. இப்ப நான் அந்த நோட் மேக்கிங்ல இருந்து எப்படி அதை ஆன்சர்ஸா கன்வெர்ட் பண்றதுன்னு ஒரு பாயிண்ட் சொன்னோம்ல, அது எல்லாத்துக்கும் கிளியரா புரியுது இல்ல? நோட்ஸ் எடுத்துடலாம்ல. இப்ப சொன்னா அதே ரெண்டு டாபிக்ஸ் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ரெண்டு டாபிக் எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருந்தேன். இப்ப திரும்பவும் இதை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். டேலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டில 6 பிராடர் டாபிக்கா கொடுத்துருக்கோம். இதை ஸ்பிளிட் பண்ணா 10-11 டாபிக் வரும். இதை ஒவ்வொன்றை பத்தியும் இப்ப நான் சொன்னோம்ல, டிஸ்கஸ் பண்ணோம்ல, டெஃபினிஷன்ஸ், அதுக்கு ஒரு பேசிக் டேட்டா கொஞ்சம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அதுல இருக்கிற சேலஞ்சஸா இருக்கட்டும், எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்றது ஒன்று இருக்கு. வேற டைமென்ஷன்ஸ்ல கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இன்னும் எப்படி சஜஷன்ல என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும். ஓகேங்களா? டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா, அதே மாதிரி கேஸ்ட், லிங்குவிஸ்டிக், ட்ரைபல், கல்ச்சுரல் டைவர்சிட்டி, இது எல்லாத்துக்கும் அது மாதிரி நம்ம ஒவ்வொரு டாபிக்கும் 1 பேஜ் 2 பேஜ் இந்த கண்டென்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, நோட்ஸ் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, கேள்விகள் எப்படி கேட்டாலும் சரி நம்ம கிட்ட இருக்கிற அந்த மெட்டீரியலை வச்சு நம்மளால ஆன்சர்ஸ் பண்ண முடியும். நம்புறீங்களா? முடியும் தானே? இதே மாதிரிதான் எல்லா கேள்வியும் இருக்கும். ஆனா நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஒரு சில கேள்வியை புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை இருக்கும். எப்படி ஒரு கேள்வி செகண்ட் கொஸ்டின்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, பட் அவங்க வேற என்னமோ கேட்கறாங்கன்றத 2 டைம் 3 டைம் படிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி கேள்வியை மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. அதை மட்டும் உங்க சைட்ல இருந்து பண்ணா போதும்.
அது அடுத்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குற இந்த ரோல் ஆஃப் விமன் அண்ட் உமன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், இதுவும் அதே மாதிரி தான். நம்ம கொடுத்துக்கிற ஒவ்வொரு உங்களுக்கு அந்த பிபிடி ஷேர் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு சப் டாபிக் இருக்கும். இந்த ஒவ்வொரு அந்த சிலபஸ்க்கும் இப்ப நம்ம சொன்ன மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. அந்த நோட்ஸை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, வெறுமனே சென்டென்ஸ் எழுதக்கூடாது. உங்க ஆன்சர் ரைட்டிங் எப்படி இருக்கும் ஃபைனல் ஆன்சர்ல அப்படின்னா, ரொம்ப கன்சைஸா, ரொம்ப ப்ரிசீஸா ஒரு பிரேசஸ் மாதிரி தான் எழுதுமே. நம்ம அதை நீங்க நோட்ஸ் எடுக்கும் போதே எழுத ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? சும்மா நம்ம வளன்னு சென்டென்ஸா எழுதிட்டு இருந்தோம்னா நம்மளால ஆன்சர்ஸ் மெட்டீரியலே நம்ம எடுக்கிற நோட்ஸே ரொம்ப பல்கியாயிரும், பின்னாடி யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளா ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு பக்கத்துக்குள்ள அரை பக்கத்துக்கு கொண்டு வர மாதிரி வெறும் பிரேசஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்தா மட்டும்தான் பின்னாடி உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு, படிக்கிறதுக்கு, ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொல்றது புரியுது இல்ல? அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப நான் சொன்ன ஒவ்வொன்றும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி படிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். இப்படிதான் ஒர்க் பண்ணணும்ன்றது ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். அதை வச்சு பண்ணலாம். சரி, ஓகே. இப்ப முன்னாடியே சொன்னோம் என்னன்னா, புக்ஸ் என்னென்ன புக்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு ராமானுஜா புக் ஒன்று சொல்லியிருந்தோம். அது பெருசா இருக்கும், பல்கா இருக்கும், படிக்க டைம் ஆகும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம ஸ்மார்ட்டா ஏதாவது ஆன்லைன்ல இருக்கிற மெட்டீரியல்ஸை ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு அது கூட எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றது. ஏன்னா ரெஃபரன்ஸ்ன்றது எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் தான். பட் அது கூட என்னென்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நம்ம என்சிஆர்டில இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் சொசைட்டி, சோசியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, இந்தியன் சொசைட்டி அண்ட் சோசியாலஜிக்கு இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு 2 புக்ஸ்ல இருக்கும். இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஜஸ்ட் படிச்சதெல்லாம் படிக்கலன்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிச்சதெல்லாம் இதை ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. இப்ப நம்ம டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் நோட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அதுக்கு ரிலவெண்டா இதுக்குள்ள எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். இருக்கும்போது அந்த கண்டென்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கங்க ஒவ்வொரு டாபிக் கீழே. ஸோ இதை ஜஸ்ட் ஒரு தடவை ஸ்கிம் பண்ணுங்க, படிங்க. படிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் படிக்கும் போது நம்ம சிலபஸ் இருக்கு, சிலபஸ்க்கு ரிலவெண்டா என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது கூட இதை மேப் பண்ணி இதுல முக்கியமான கமெண்ட் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கங்க. சிம்பிள். சொல்றது புரியுதுங்களா? இந்த புக் கட்டாயம் படிக்க வேண்டியது, என்சிஆர்டி கட்டாயம் படிக்கணுங்க. அதுக்கு நம்ம எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லாம ஓரளவுக்கு ஒர்க் பண்ணிருங்க. ரெண்டாவது, வேல்யூ அடிஷன் சொல்லிட்டே இருக்கும். அதாவது மெட்டீரியல்ஸ் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏதாவது மெட்டீரியல்ஸ் ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம், கூட வேல்யூ அடிஷன் பண்ணணும்னு சொல்றோம் பாத்தீங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த டேட்டா எப்படி ரிப்போர்ட் எப்படின்னா நிறைய பேஜஸ் இருக்கும். ரிப்போர்ட் நார்மலா பின்னாடி சொல்ற நிறைய ரிப்போர்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய இருக்கும், ஃபுல்லாலாம் படிக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஒரு தடவை ஸ்கிம் பண்ணிட்டு அதுல இருக்கிற முக்கியமான சம்மரியோ இல்ல முக்கியமா என்னென்ன சொல்றாங்களோ அந்த இன்ஃபரன்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டா போதுமானதை தவிர முழுக்க மகப் பண்ணணும் நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல இருக்கிற செலக்டடா படிச்சா போதுமானது. நிறைய ரிப்போர்ட் சொல்றாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் படிக்காதீங்க. அதுல கொஞ்சம் செலக்டடா என்னென்ன இருக்கு, நம்ம சிலபஸ்க்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டா போதுமானது. அது ரொம்ப ஃபர்ஸ்ட் முக்கியமானது. என்னன்னா, இது படிச்சிருக்கீங்களா? நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா? இந்து படிக்கும்போது அடிக்கடி கோட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இது கட்டாயம் படிக்கணும். ஓகேங்களா? அதாவது சம்மரி இருக்கும். நம்மளுக்கு இப்போ லாஸ்ட் 5th சர்வே விட்டுருக்காங்க, சம்மரி இருக்கும். சம்மரி ஒர்க் பண்ணிட்டு அந்த கண்டென்ட் எதுல யூஸ் பண்ணலாம்னு மென்ஷன் பண்ணிருக்கு பாருங்க. படிச்சு பாருங்க. எதுல மென்ஷன் பண்ணலாம்ல? விமன், ஜெண்டர் இஷ்யூஸ், ஃபெர்டிலிட்டி, சைல்ட் நியூட்ரிஷன், டொமஸ்டிக் வயலன்ஸ், ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த கண்டென்ட்டை அதுல இருக்கிற அந்த சம்மரியை நாம எடுத்து இந்த மாதிரி டாபிக்ஸ் நம்ம கண்டென்ட் நார்மலா முன்னாடி எழுதி வச்சிருவோம். ஒவ்வொரு பக்கத்து 2 பக்கத்துக்கு வேல்யூ அடிஷனா இதுல தான் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப ரிப்போர்ட் படிக்க தேவையில்லை. சொல்றது புரியுதுங்களா? அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற முக்கியமான கண்டென்ட்டை உங்களுடைய மெட்டீரியல் கொண்டு வந்துட்டா போதுமானது. இது ஒண்ணு. அடுத்து நெக்ஸ்ட், சென்சஸ் ஆஃப் இந்தியா. நல்ல விஷயம் என்னன்னா சென்சஸ் தள்ளி போயிட்டே இருக்கு. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய படிக்க தேவையில்லை. மேபி நீங்க அடுத்த சென்சஸ் வரத்துக்குள்ள கட்டாயம் நீங்க சர்வீஸ்க்கு போயிருவீங்க நான் நம்புறேன். ஸோ அதனால இந்த 2011 சென்சஸ் இருக்குல்ல, அதில் இது எல்லாத்தையும் நம்ம டேட்டா என்ன டேட்டா படிக்கணுன்றதை நோட் பண்ணியிருக்கு. அதை இந்த தீம் கீழே கொண்டு வந்துருங்க. இப்ப ட்ரைப்ஸ்க்கு 8.5% இருக்குன்னு சொன்னோம்ல, எதை வச்சு சொன்னோம்? அதுதான் முக்கியமே. அதாவது நம்ம ஒரு ஃபேக்ட் சொல்றோம்னா சும்மா போற போக்குல நியூஸ் பேப்பர்ல கேட்கறதுனால நம்ம எழுத முடியாது. ரிப்போர்ட் சொல்லுது, இந்த சர்வே சொல்லுது, கவர்மெண்டோட ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ் சொல்லுது, அதை மென்ஷன் பண்ணி எழுதும் போதுதான் நம்மளோட ஆன்சர்ஸோட ஆத்தென்டிகேஷன் அதிகமாகும். அப்பதான் மார்க்ஸ் பெச் பண்ண முடியும். சொல்றது புரியுது இல்ல? ஏன்னா நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது ஒரு சில கண்டென்ட் கரெக்டா இருக்கும், ஒரு சில கண்டென்ட் தப்பா இருக்கலாம். நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நியூஸ் பேப்பரை படிச்சு நமக்கு மார்க் வரல நம்ம புலம்ப முடியாது. புரியுது இல்ல? ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு நம்ம ரிப்போர்ட்ல இருக்கிற முக்கியமான டேட்டா ஒர்க் பண்ணாலே போதுமானது. அடுத்து இந்த ரிப்போர்ட் படிச்சிருக்கீங்களா? இந்த சர்வே படிச்சிருக்கீங்களா? பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஓகே, அதுல எம்ப்ளாய்மெண்ட் ரிலவெண்டாவும் விமன் வர ஒர்க் ஃபோர்ஸ் ரிலவெண்டாவும் கண்டென்ட் இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுட்டா போதுமானது.
சர்வேன்னு பெருசா இருக்கும், முழுக்கெல்லாம் படிக்க தேவையில்லை, ஒவ்வொரு சம்மரி தான். வெறும் ஒரு நீங்க அது ஜஸ்ட் கூகுள்ல ப்ரௌஸ் பண்ணியோ இல்ல சம்மரி ஏஐ டூல் போட்டு எடுத்தோம்னா ஒரு ஹாஃப் பேஜ் ஒரு பேஜ் தான் வருமே. அதை நீங்க கரெக்டா சிலபஸ்ல இருக்கிற அந்த கீ டேர்ம்ஸ்க்கு மேப் பண்ணி வேல்யூ அடிஷனா வச்சுக்கணும். சொல்றது விசுவலைஸ் பண்ண முடியுதுங்களா? அப்படி பண்ணும்போது தான் அந்த கண்டென்ட் நம்ம படிச்சு திரும்ப ரீகால் பண்ணும்போது அந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்லாம் மைண்ட்ல நிற்கும். ஸோ ஆன்சர்ஸ் எழுதும் போது சொன்னல 3 டிமாண்டா பிரிக்கிறோம், ஒவ்வொரு டிமாண்டா எழுதும் போது ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் தரணும், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தரணும்னு சொல்றேன் பாத்தீங்களா? அப்ப இங்க எடுக்கிற பாயிண்ட் தான் அங்க வருமே. அங்க வெறுமனே எக்ஸாம்பிள் உட்காந்து யோசிச்சு இருந்தோம்னா டைம் போயிடும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி உள்ள கொண்டு வந்துருங்க. அடுத்து முக்கியமானது என்னன்னா எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ், நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்றாங்கல்ல அந்த இண்டெக்ஸ். அடுத்து இந்தியா ஏஜிங் ரிப்போர்ட். ஏன்னா இப்ப ரீசெண்டா இந்தியா வந்து அடிக்கடி ஏஜிங் அதிகமா ஆகிறதுனால ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய பிரச்சனை வர்றதுனால இதை பத்தி அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்காங்க. ப்ரிலிம்ஸ்லயும் கேட்கறாங்க, மெயின்ஸ்லயும் கேட்கறாங்க, ஈவன் இன்டர்வியூவும் கேட்கறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் கொஞ்சம் படிச்சு கனெக்ட் எடுத்து வச்சுக்கிறது. அதே மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஜெனரல் குளோபல் கேப், இது எல்லாமே ரிப்போர்ட்டா பார்க்கும்போது பெருசு, கண்டென்ட்டா பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் தான். எக்கனாமிக் சர்வே முக்கியமானது. எப்பயுமே நம்ம மெயின்ஸ் எக்கனாமிக் சர்வே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட இந்தியன் எக்கனாமி எப்படி ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்தியன் எக்கனாமி நான் வந்து இங்க மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, முன்னாடியே சொல்லிட்டேன், இந்தியன் சொசைட்டின்றது ஐசோலேட்டடா வெறும் GS 1 மட்டும் கிடையாது. GS 2லையும் கேட்பாங்க, GS 3லையும் கேட்பாங்க, GS 4லையும் கேட்பாங்க. ஸோ GS 3ல இருக்கிற கண்டென்ட்டும் நம்ம எக்கனாமிக் சர்வேல கண்டென்ட்டும் எடுத்து நோட் பண்ணி வச்சாதான் நம்மளால ஹோலிஸ்டிக்கா ஆன்சர் பண்ண முடியும். சொல்றது கிளியரா புரியுது இல்ல? அடுத்து NCRB டேட்டா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளா டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, விமனுக்கு எதிராக ஒரு அகைன்ஸ்ட் கிரைம்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா, ஆமா அதிகமாயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? NCRB டேட்டாவை மென்ஷன் பண்ணி இவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லும் போது ஆத்தன்டிகேட் அதிகமா இருக்குமா? சொல்றது ரெண்டுமே ஒரே பதில் தான். ஆனா எந்தெந்த டேட்டாவை எந்தெந்த ரிப்போர்ட்டை எங்கெங்க நம்ம கோட் பண்ணணும் அப்படின்றத நம்ம நிறைய படிக்க தான் தெரிய வருமே. ஸோ இது மாதிரி கண்டென்ட்டை படிச்சு வச்சுட்டு அதை நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னா பெட்டரா இருக்க முடியும். சொல்றது புரியுது இல்ல? ஓகே, ஜஸ்ட் அதோட இதுதான். இந்த 5 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் 10ன்றது ரேண்டமா நிறைய இருக்குன்றதுக்காக மென்ஷன் பண்ணது. அதுல குறிப்பிட்டு இந்த ஃபேமிலி ஹெல்த் சர்வே, சென்சஸ், பீரியடிக் லேபர் போர்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஏஜிங் ரிப்போர்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை படிச்சு வச்சுக்க. ஜஸ்ட் ஒரு ஸ்கிம் பண்ணிட்டு அது வந்து எந்தெந்த டாபிக் இருக்கு அதை மேப் பண்ணி அந்த அளவுக்குள்ள வேல்யூ அடிஷன் நோட் பண்ணி வச்சுட்டா போதுமானது. திரும்ப ரிப்போர்ட் படிக்கவே தேவையில்லை. உங்க மெட்டீரியல், உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் மெட்டீரியலை நீங்க ரிவைஸ் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சொல்றது கிளியரா புரியுது இல்ல? சரிங்க. மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்த ஓவர்வியூ இவ்வளவுதான். அதாவது ஒரு சிலபஸ் எடுத்துட்டு சிலபஸ்ல இருந்து எப்படி மெட்டீரியல் நீங்க ரெடி பண்ணணும், மெட்டீரியல் கூட அந்த கண்டென்ட்டை எப்படி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வச்சு எப்படி ஆன்சர்ஸ் பண்ணணும், இன்டர்பிரேஷன் எப்படி பண்ணணும்ன்றது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வேல்யூ அடிஷனுக்காக வெவ்வேறு ரிப்போர்ட், வெவ்வேறு டேட்டாவை எப்படி உள்ள எடுத்து நோட் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் கிளியரா புரியுது இல்ல? இல்ல ரொம்ப போர் அடிக்குதா? நிறைய பேர் பார்த்தா அப்படிதான் தோணுது, ரொம்ப ட்ரையா பேசுற மாதிரியே தோணுது உங்களுக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் இருக்கும். நான் சொல்றது உங்களால விசுவலைஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஈஸியா உங்களால மேனேஜ் பண்ணிட முடியும். சொல்றது புரியுது இல்ல? ஜஸ்ட் இதுதான் எல்லா டாபிக்ஸுமே. ஆக்சுவலா எனக்கு வந்து 3 நாள் கிளாஸ் சொல்லியிருந்தாங்க. பட் ஒரே கரண்ட் தான் திரும்ப பேசுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ஸ் வந்து வேற ஃபேக்கல்ட்டி ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு அது இன்னும் டெப்த்தை வேற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு நோட்ஸ் எப்படி எடுக்கிறது, டாபிக் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் நான் சொல்றது ஹோலிஸ்டிக்கா இந்த கண்டென்ட் தான். இது வந்து GS 1க்கு மட்டும் இல்ல, சொசைட்டிக்கு மட்டும் இல்ல, எல்லா பேப்பருக்கும் இதே மாதிரி தான். நம்ம நோட்ஸ் எடுக்கணும்னா இதுதான் கான்செப்ட். ஒரு டாபிக், அதுக்கான ஒரு பேஸ் லைனு, அதுல இருக்க சேலஞ்சஸ், கவர்மெண்ட் இருக்க ரெமடிஸ், சஜஷன் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இன்னும் முக்கியமானது என்னன்னா, இது கிளியரா இருக்குல்ல? இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நம்ம செஷன் எடுத்துக்கலாம்ல? இல்ல ரொம்ப போர் அடிக்குதா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆஸ்பிரண்டா உள்ள வந்துட்டோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு பாயிண்ட் மைண்ட் வச்சுக்கங்க. எந்த ஒரு ஈவெண்ட் நடக்குதுனாலும் சரி, இது எந்த ஒரு ஈவெண்ட்டோ இல்லை எந்த ஒரு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க, ஸ்கீம்ஸ் வருது, இல்ல ஒரு ஆக்ட் வருது, இல்ல வேற ஏதோ ஒண்ணு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு அப்படின்னாலுமே அதுக்கு 2 பக்கம் இருக்கும். ஒண்ணு அதுக்கு ஃபாரு, இல்ல அதுக்கு எகெயின்ஸ்ட். சொல்றது புரியுங்களா? கரெக்ட் தப்புன்னு சொல்லல, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபாரு, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட், அந்த ரெண்டுமே ஆஸ்பிரண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்றது புரியுதுல்ல? சும்மா வெறுமனே ஒரே ஒரு டைமென்ஷன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே வச்சுருந்தோம்னா நம்மளால பெட்டரான ஆன்சர்ஸ் தர முடியாது. அட் த சேம் டைம் கரெக்டான சொல்யூஷன்ஸ் எடுக்க முடியாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒரு டாபிக் இருக்குன்னா அதுக்கு 2 பக்கமும் தெரிஞ்சிருக்க வேண்டியது. அந்த 2 பக்கமும் தெரிஞ்சிருந்து
எது அதிகமா எது கம்மியா ரெண்டுத்தையும் நீங்க வந்து கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணி தான் ஒரு டெசிஷன் எடுப்போம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து டெரிவேட்டிவ்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டீங்க, ஆல்ரெடி படிச்சுட்டதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் நான் பாஸ்டா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். எக்ஸ்பிளைன், டிஸ்கஸ், கிரிட்டிக்கலி எவாலுவேட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் ஒவ்வொன்றும் எப்படி எப்படி எழுதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தெரியும் தானே? ஓகே. டிஸ்கஸ்ல என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு டிஸ்கஸ் சொல்லிடுறாங்க. டிஸ்கஸ் சாரி பாசிட்டிவும் பேசணும், நெகட்டிவும் பேசணும். ஓகே. கன்க்ளூஷன் எப்படி தரலாம்? அப்படி பேசிட்டு பாசிட்டிவா முடிக்கலாம். ஓகே ஓகே, கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஒரு ரெண்டு பக்கமும் பேசுறோம். கன்க்ளூஷன்ஸ் எப்பயுமே ஆப்டிமிஸ்டிக்கா தான் இருக்கும். ஏதாவது ஒரு டேட்டாவை கோட் பண்ணி ஆப்டிமிஸ்டா தான் முடிப்போம். ஆனா டிஸ்கஸ் வரும்போது ஆப்டிமிஸ்டிக்கா முடிக்கிறது பெட்டரா இருக்கும். கிரிட்டிக்கல் எவாலுவேட்னா அப்ப டிஸ்கஸ்ன்னு சொல்லிட்டோம். டிஸ்கஸ்னா ரெண்டு பக்கமும் பேசுறோம். ஒரு சொல்யூஷன்ஸ் எப்படி தரோம், கன்க்ளூஷன் எப்படி தரோம்னு சொல்றோம். கிரிட்டிக்கல்ன்ற வார்த்தை பயன்படுத்திட்டாங்கன்னா டெப்த் அனலைஸ் பண்ணணும். ஓகே. மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பேசுங்க. ஃபார் அகைன்ஸ்ட் பேசும்போது மெரிட்ஸ் பேசும்போது எப்பயுமே ஒரு சின்னதா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கஸ்ல பொறுத்த வரைக்கும் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு ஃபார் 5 பாயிண்ட் சொல்லிட்டோம். ஓகேவா? அந்த எகென்ஸ்டாவும் 5 பாயிண்ட் சொல்லணும் அவசியம் இல்லை. ஒரு 3 பாயிண்ட் சொன்னாலே போதுமானது. அதாவது கன்ஸ்டன்ட்டை பொறுத்து சொல்றேன். அதே மாதிரி கன்க்ளூஷன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவா கொடுத்தா போதும், ஆப்டிமிஸ்டா கொடுத்தா போதும். அந்த கிரிட்டிக்கலி எவாலுவேட், கிரிட்டிக்கலி அனலைஸ் அந்த வார்த்தை பயன்படுத்திருக்காங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஒரு லிபர்ட்டி இருக்கு. என்னன்னா, நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபாரா எவ்வளவு எடுத்துறீங்களோ அந்த அளவுக்கு எகென்ஸ்டா எடுக்கலாம். 5 பாயிண்ட் தரீங்கன்னா இங்க 5 பாயிண்ட் தரலாம். தந்தே தான் ஆகணும்னு சொல்லல, அதுக்கு ஒரு லிபர்ட்டி இருக்குன்ற சொல்றது புரியுதுல்ல? அதுக்கப்புறமா கன்க்ளூஷன்ல நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்களா, அதை நீங்க ஆப்டிமிஸ்டிக்கா சொல்லலாம். அதாவது டிஸ்கஸ்ல பாசிட்டிவா ஒரு ஸ்டாண்ட் சொல்ல போறீங்க. ஆனா கிரிட்டிக்கலின்ற வார்த்தை பயன்படுத்தும் போது நீங்க எடுக்கிற ஸ்டாண்டை நீங்க தாராளமா சொல்லலாம். பட் திரும்ப சொல்றேன், நாம எது வேணா ஆன்சர்ஸா கொடுக்கலாம், கன்க்ளூஷன்லயோ இல்லை மற்ற எந்த பாயிண்ட்லயோ. ஆனா ஒரு டேட்டாவோட, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோட, ரிப்போர்ட்டோட, கமிட்டி இல்ல கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி, இந்த சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட், இது மாதிரி ஏதாவது ஒண்ணு கூட துணைக்கி வச்சுக்கிட்டு பேசுங்க. சும்மா வெறுமன நம்மளுடைய லேமன் டேர்ம்ஸ்ல யூஸ் பண்ணி இதனாலதான் சப்போர்ட் பண்றோம், இதனாலதான் எகென்ஸ்ட் பேசினா நம்மளுக்கு மார்க் வராது. ஆனா அதுக்கு சப்போர்ட்டிவா நம்ம முன்னாடி சொன்னேன்ல, இந்த டேட்டாவெல்லாம் உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சர்ஸ் வந்து ஆத்தென்டிகேட் தான் மாறும். சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி மைண்ட் வச்சுக்கங்க. எலிசிடேட்னா என்னன்னு தெரியுமா? எலிசிடேட்னா எலிசிடேட்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் क्वेश्चंसல பாத்துருக்கீங்களா? அப்படின்னா மீனிங் தெரியுமில்ல? கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டயகிராம்ஸ் யூஸ் பண்ணுங்க. நார்மலா அந்த எக்ஸாம் ஐ மீன் எக்ஸ்பிளைன் பிளஸ் இல்லஸ்ட்ரேட் சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்ஸை எக்ஸாம்பிள்ஸோட டயகிராம்ஸ் வச்சு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா பெட்டரா இருக்கும்ன்றதுக்காக அந்த வார்த்தை பயன்படுத்திருப்பாங்க. இது எல்லாமே ஒரே ஒன்று தான். டிஸ்கிரைப், எனுமரேட், எக்ஸ்பிளைன், எலிசிடேட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான், ஒரே மாதிரி தான் ஆன்சர்ஸ் தருவோம். இதுக்கு நம்ம டிஸ்கஸ் மாதிரியோ கிரிட்டிக்கல் அனலைஸ் மாதிரியோ ரெண்டு பக்கம் எழுத தேவையில்லை, ஒரு பக்கம் கொடுத்தாலே போதுமானது. அந்த டிஃபரன்சஸ் உங்களுக்கு தெரியும் நம்புறேன். பட் இன்னொரு நம்ம வந்து ரீட்ரேட் பண்ணிடுறேன். செகண்ட் வந்து அனலைஸ், கிரிட்டிக்கல் அனலைஸ், எக்ஸாமின், கிரிட்டிக்கல் எக்ஸாமின் இடத்துல முன்னாடி சொன்ன அதே மாதிரி தான் ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து எந்த டெப்தா கேட்கறாங்களோ அது நம்ம ரெண்டு பக்கமும் எழுதிட்டு கன்க்ளூஷன்ஸ் கொடுத்தா போதுமானது. அது டிஸ்கஸ், கமெண்ட், கிரிட்டிக்கலி கமெண்ட். கமெண்ட்னா கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பத்தினா அதுதான், அந்த பத்தி ஃபாரா அகைன்ஸ்டா நம்ம டிஸ்கிரிப்ஷன் சொல்றது புரியுதுங்களா? பட் நாம பேலன்ஸ்டா எடுப்போம், நாம ரொம்ப அகைன்ஸ்டா இருக்க மாட்டோம், அதனால பேலன்ஸ்டா இருக்கும். பட் அந்த ஐடியா தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஃபாரா தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டிக்கு இல்லை நீங்க லேர்ன் பண்ண எத்திக்ஸ்க்கு தப்பா இருக்கு, இல்ல உங்களோட இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்குன்னா தாராளமா நீங்க வந்து எகென்ஸ்டா இருக்கலாம். பட் பொலைட்டாவும் முன்னாடி சொன்ன இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு, ரிப்போர்ட்டு, இந்த டேட்டா எல்லாத்தையும் துணைக்கு கூப்பிட்டுட்டு நீங்க தாராளமா பேசலாம். சொல்றது புரியுதுல்ல? அந்த எவாலுவேட், கிரிட்டிக்கல் எவாலுவேட், சப்ஸ்டான்ஷியேட், ஜஸ்டிஃபை இது எல்லாமே அதே கண்டென்ட் தான். அடுத்து கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் சொல்லும் போது டேபிள் போட்டு இப்போ ஆன்சர்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே. இன்னொன்று மெயின்ஸ் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜென்ரலா நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
உன் ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கு அழகா இல்லைன்றது செகண்டரி. நம்ம நார்மலா சொல்றோம், நமக்கு எல்லாருக்கும் ஒரு நார்மல் இன்ஃபீரியாரிட்டியோ ஒரு பயமோ இருக்கும். என் கையெழுத்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும், எப்படி அவங்க ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியல, மார்க் எல்லாம் போடுவாங்கன்னு தெரியல, ஒரு பயம் இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். ஹேண்ட் ரைட் பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா பிரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரசன்டேஷன்றது நீங்க டாப்பஸ்ட் ஆன்சர்ஸ் கார்டு உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்புறேன், அதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. சப்டாபிக்ஸ் நிறைய கொடுக்க பாருங்க. சப்டாபிக்ஸ் கொடுத்துட்டு நிறைய புல்லட் பாயிண்ட்ஸ்ல பாயிண்ட்ஸ் கொடுங்க. புல்லட் பாயிண்ட் போது ஒரு பாயிண்ட் 2 லைனுக்கு மேல எழுதக்கூடாது. அப்படிதான் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நிறைய எழுத முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தரது. ஸோ இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்க. அண்ட் நிறைய பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் கொடுங்க. படம் வரைகிறது நிறைய வரைங்க. சும்மா நார்மலா நம்மளோட சைக்காலஜி வச்சே பார்க்கலாம். ஒரு 50 பக்கம் எழுதியிருக்காங்க, பேப்பர் கரெக்ஷன் பண்றீங்க, சும்மா எழுதிட்டே இருக்காங்க, சும்மா வார்த்தையில வச்சு தீட்டி இருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு பேப்பர் எவாலுவேட் பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்குமா? அங்கங்க கொஞ்சம் டயக்ராம்ஸ் போட்டிருக்காங்க, இந்தியா மேப் போட்டிருக்காங்க, ஒரு விஷுவலா ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதை பார்க்கறதுக்கு நமக்கு நல்லா இருக்குமா? கொஞ்சம் எவாலுவேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமா? நம்ம சைக்காலஜில தான் பார்க்கலாம் எது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். பட் அதை தான் நாமளும் பண்ண வேண்டியது இருக்கு. நம்மளுக்கே தெரியுது இது பண்ணாதான் பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஆனா அது பண்ணாம வெறுமனா ஃபுல்லாவே எழுதி வச்சா நமக்கு மார்க் வந்து எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஸோ அது மாதிரி கொஞ்சம் விசுவலா ரெப்ரஸன்டேஷன் கொடுக்க பழகுங்க. ஸ்டேட் எக்ஸாம்பிள் தான் போய் எழுதணும் அவசியம் இல்லை, இப்போ இருந்தே பழகுங்க. நடுவில் அது பழகும் போது என்னன்னா 2 இருக்கு. ஒன்னு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில இடத்துல அது குறிப்பிட்டு சொன்னா எத்திக்ஸ் மாதிரி பேப்பர்லாம் உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமா ஆகிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால ஈஸியா கன்வே பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? அதை அதே சேம் டைம் மேப் போட்டீங்கன்னா ஈஸியா கன்வே பண்ண முடியும் பாயிண்ட்ஸ் ஆகும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரைப் பத்தி பேசினேன்ல, ட்ரைப் பத்தி பேசுனாங்க அப்படின்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றேன். சின்ன சைட்ல இந்தியா மேப் போட்டு இந்த இடத்துல இருந்து டிஸ்பிளேஸ் ஆனாங்க மகாநதி ரிவர் பேசின் இருந்து சும்மா ஒரு பாயிண்ட் வச்சு சொன்னோம்னா ஈஸியா கன்வே ஆகும். இல்ல வேற ஏதாவது கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப அதிகமா எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னும் போது படம் வரைஞ்சு என்ன ரீஜனை காட்டணும்னா ஈஸியா வந்து கன்வே பண்ண முடியும். அது மாதிரி எங்க ஸ்கோப் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நாம நிறைய பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் கொடுங்க. புரியுதுல? அப்படி கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். அட் சேம் டைம் கன்க்ளூஷன்ஸை மேக்சிமம் ஆப்டிமிஸ்டிக்கா கொடுங்க. கொஸ்டின்ஸோட ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா கொடுங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், எஸ்டிஜி இது மாதிரி நிறைய நம்ம படிச்சிருப்போம். உங்க டெம்ப்ளேட் இருக்கும். இப்போ இன்ட்ரோடக்ஷனுக்கும் கன்க்ளூஷனுக்கும் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டு தான் போகணுமே. ஒரு டாபிக் இருக்குன்னா 4-5 டெம்ப்ளேட் வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம்பிள் உட்காந்து யோசிக்கலாம் முடியாது. அந்த பாடி இன்டர்பிரிட்டேஷன் இருக்குல்ல, அது மட்டும் தான் நான் சொல்லும் போது உங்களுக்கு அது மட்டும் தான் நம்ம இன்டர்பிரேட் பண்றது மட்டும் தான் மாறுமே. கன்க்ளூஷன் இன்ட்ரோடக்ஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குமே. மீன் கேள்வி பொறுத்து மாறும், பட் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா சொல்றேன். டெம்ப்ளேட்டா வச்சுக்கங்க, இன்டர்பிரேஷன் பண்றது மட்டும் தான் புதுசா இருக்குமே. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் போது இது மாதிரி நீங்க ப்ரீ பிளான்டா போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். சொல்றது புரியுது இல்ல? நிறைய பேர் தூங்கி விடுறத பார்க்க முடியுது, புரியுது, கஷ்டமா தான் இருக்கும். பட் ஒரே டைம்ல சொல்லி ஆகணும்ல, இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இது வரைக்கும் சொன்னது கிளியரா புரியுது இல்ல? ஏதாவது இஷ்யூஸ் இல்ல டவுட்ஸ் இருந்தா தாராளமா கேளுங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். டவுட்ஸ் இருக்குங்களா? சொன்னது கிளியரா புரியுது இல்ல? ஒரு நோட் மேக்கிங் எப்படி எடுக்கிறது ஐடியா கிடைச்சிருச்சா? எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்து இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நான் ரொம்ப பர்ஃபெக்டா தான் நோட்ஸ் எடுப்பேன். நான் ஒண்ணு அடிச்சா அதை காமெடி கூட வருமே, நடிச்ச ஹீரோ தான் அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய ப்ராசஸ்ல தப்பு பண்ணணும், நிறைய தப்பு பண்ணி தான் கத்துக்க முடியுமே. ஸோ அதனால பர்ஃபெக்டா ஒரு நோட்ஸ் எடுப்பேன் அது வரைக்கும் வெயிட் பண்றதுலாம் கிடையாது. எடுக்க ஆரம்பிங்க நோட்ஸ். கொஞ்சம் ஸ்பேசிஸா கொஞ்சம் கேப் விட்டுட்டு எடுங்க. இப்ப பின்னாடி வேல்யூ அடிஷனுக்காகவோ இல்லை நீங்க எழுதுற பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்றதுக்காகவோ நம்ம நோட் பண்றதுக்கான ஸ்கோப் இருந்தா போதுமா தவிர நான் பர்ஃபெக்டா தான் நோட்ஸ் எடுப்பேன் அது வரைக்கும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. முன்னாடி ஃபர்ஸ்ட் செஷன்ல சொல்லியிருப்பேன் நான், யார் ஒருத்தர் மெயின்ஸ்ல ரொம்ப எஃபர்ட் நிறைய கொடுத்து பெட்டரான ஒரு மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி நல்லா படிக்கிறாங்களோ அவங்களாலதான் ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ண முடியும். அது எப்படி மெயின் வச்சுக்கேன். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதான் சர்வீஸ் வாங்க போறோம், பட் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்றதுக்கே மெயின்ஸ் ஒருத்தனும் ரொம்ப முக்கியம். அது எப்பயும் மெயின் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா ப்ரையாரிட்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். சொல்றது கிளியரா புரியுது இல்ல? ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டவுட் இருக்குங்களா? டவுட்ஸ் தான் தாராளமா கேளுங்க, இல்ல செஷன்ஸ் முடிச்சுக்கலாம். சொல்லுங்க. இப்போ மேப்பிங் பண்றேன்னு சொல்றேன் பாத்தீங்களா, ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் என்னன்னா நான் டிஸ்கஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அனுப்புவாங்க உங்களுக்கு ஒவ்வொரு சப்டாப் அந்த சிலபஸ் இருக்குல்ல, குளோபலைசேஷன் ஒரு சிலபஸ் இருக்கும்,
அர்பனைசேஷன் சிலபஸ் இருக்குன்னா அதுல இருந்து லாஸ்ட் 10 வருஷத்துல கேட்ட கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு இன்ஸ்டியூஷன் அனுப்புவாங்க. இப்ப நார்மலா நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம் பாத்தீங்களா, நோட்ஸ் எடுக்கும் போதே வெவ்வேறு டைமென்ஷன் எடுக்கணும்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இப்ப நான் வந்து உங்ககிட்ட லேமன் டேர்ம்ல யூஸ் பண்ணும்போது சேலஞ்சஸ் என்ன, எப்படி இம்பாக்ட் பண்ணுது, அது கவர்மெண்ட் எடுத்துற எஃபர்ட் என்ன அப்படின்றது லேமன் டேர்ம்ல சொல்றேன். பட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருப்போம். சொல்றது புரியுதுங்களா? சோ அந்த டாபிக்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வச்சு நீங்க மேப் பண்ணி நாம கவர் பண்ணாத ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஈஸியா மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஒரு சில டாபிக்ஸ் தான் ரொம்ப பவுன்சர்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி திடீர்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ்ல அது மாதிரி நீங்க பார்க்கணும். ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் இருக்குமே ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும். அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதை நோட் பண்ணி வச்சுன்னா மேனேஜ் பண்ணிட முடியும். ஸோ நீங்க அந்த மேப்பிங் பண்ணி நோட்ஸ் எடுக்கும்போது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் ஒர்க் பண்ணணும். நான் அந்த பாயிண்ட் வந்து எம்பசிஸ் பண்ணல, திரும்ப கூட சொல்லிடுறேன். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மேப் பண்ணி அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டையும் நீங்க உங்களோட மெட்டீரியல்ல உள்ள கொண்டு வந்துடணும். சரிங்களா? வேற இப்ப டவுட்ஸுங்க? அதான் டெம்ப்ளேட்டை தான் சொல்றாங்க. இதுதான் எழுத போறேன்னு கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரைபை பத்தி கேட்டாங்கன்னும் போது ட்ரைபோட பாப்புலேஷன் பர்சன்டேஜ் சொன்னோம் பாத்தீங்களா, அதான் டெம்ப்ளேட். பட் கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்றது வேறையா இருக்கலாம். சொல்றது புரியுங்களா? இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ்ல ட்ரைபல் டெவலப்மெண்ட் பத்தி கேட்டாங்க, ரீஹாபிலிட்டேஷன்ஸ் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி சொல்லும்போது அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு நாம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டெம்ப்ளேட்னு வரும்போது எப்படி கேட்டாலும் அதே தான் சப்ஸ்டியூட் பண்றதுன்னு கிடையாது. அதுல இருக்கிற ஒரு ஃபேக்சுவல் திங்ஸ் 2 ஃபேக்சுவல் திங்ஸ் எடுத்து கேள்விக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறது. நம்ம அப்படியே எழுதணும்னா மார்க் வராதுங்க. ஸோ ஜஸ்ட் அந்த கண்டென்ட்டுக்காக தான் சொல்றது. ஒரு 10 ஒரு டாபிக் இருக்குன்னா ஒரு 10 செட் ஆஃப் திங்ஸ் வந்து இன்டர்நேஷனல் கொடுக்க வேண்டிய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், 10 கன்க்ளூஷன்ஸ் இருக்கும். இப்படி SDG goal 1 to 17 இருக்குல்ல, அதை வச்சு திரும்ப எழுதுவாங்கல்ல. சும்மா எக்ஸாம்பிளுக்கு ரிப்போர்ட் இருக்குல்ல, எல்லாமே எடுத்து வச்சுக்குவோம். கேள்விக்கு தகுந்த மாதிரி உள்ள கொண்டு வரப்போம். சொல்றது புரியுதுங்களா? அது அப்ரப்டா அப்படியே அப்ளை பண்ணாம இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை எப்படி மைண்ட் வச்சுக்கங்க. வேற ஏதாவது நோட்ஸ் இருக்குங்களா? புரிஞ்சதில்ல? எனக்கே டவுட்டா இருக்கு. சொல்றது விசுவலைஸ் பண்ண முடிஞ்சதில்ல, நோட்ஸ் எப்படி மேக் பண்றதுன்னு தெரிஞ்சதுல, அதை வச்சு ஒர்க் பண்ணாலே போதுமானது. சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் முடிச்சு டிஸ்கஸ் நம்ம பார்க்கலாம். ரொம்பலாம் கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க, ரொம்ப சிரமமா இருக்கும். நம்ம நிறைய நோட்ஸ் இருக்கு, டைம் அதிகமாகும், பயமா இருக்குது, அங்கங்க நிறைய சோர்சஸ் சொல்றாங்க. எதுவும்லாம் கன்ஃபியூஸ்லாம் ஆகாதுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைச்சிடும். அந்த கிளாரிட்டி வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே நீங்க சூப்பரா தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பொறுமையா கத்துக்கலாம். ஆனா கத்துக்கிறதுக்கான ஆர்வம் தேவை, அதுதான் முக்கியமே. தப்பு பண்ணதான் செய்வோம், தப்பு பண்ணாம யாரும் கத்துக்கவே முடியாது. ஆனா அதுக்கு தயாரா இருங்க, உங்களை தயார்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு தேவையானதை நீங்க இப்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டெய்லி 2 கேள்வி 3 கேள்வி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி எழுத ஆரம்பிங்க. அந்த ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் ஒரு கன்சைஸா 2 லைன்ஸ் 3 லைன்ஸ்ல ஒரு பாயிண்ட் எழுதணும்னு நான் சொல்றேன்ல, அடிக்கடி ரீட்ரேட் பண்ணிட்டே இருப்பேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அது ப்ராக்டிஸ் பண்ண தான் வருமே. ஸோ நீங்க அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, சரி, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் செஷன்ஸ் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.